ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஜாக்கிங் போறான். அங்க நம்ம ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே ஜாக்கிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம பாங்கி ஹாப்பியா அவங்கள பாக்குறா. ஹீரோ அதுக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு கேக்குறான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாக்கிங் முடிச்சிட்டு வரீங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி ஒன்னா இருங்கன்னு சொல்ல சூப்பர்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் கேட்பா. அதுக்கு ஹீரோ எதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், ஹே கிளம்புன்னு சொல்லுவான். ஆனா நம்ம பாங்கி விட மாட்டா. நம்ம ஃப்ரெண்டும் பாங்கியும் சேர்ந்து ஹீரோவை ரொம்பவே டீஸ் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்க அவனை பத்தி விசாரிக்க வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு பேங்க் அவன் கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ஹீரோவும் பரவாயில்ல, என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுது, சோ இனிமேல் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவான். ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா அவனுடைய வேலையை பாதிலே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குல்ல. சோ அந்த போட்டோவே வச்சுட்டு பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ அம்மா இந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாங்கி அம்மாவும் இந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு இல்ல, ரொம்ப வளர்ந்துட்டா, அதுவும் லாயர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு கெஃபேல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்த சேர்ஸ்லாம் உடைச்சிடுறாங்க. சோ இந்த கேஸும் நம்ம ஹீரோ கிட்ட தான் வருது. நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். இவனும் அதுக்கு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அப்போ பாங்கி அவனை ரிலாக்ஸ் பண்றா. எதுக்காக நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லுங்க, அப்போதான் ஃபர்தரா என்னால இந்த கேஸை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், இல்ல சார், எனக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டே பீட்சா அப்படின்னு சொல்லுவான். அப்ப பார்த்து நம்ம பாஸ் பீஸா வாங்கிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் ஷாக்கிங்கா இருக்காங்க. அதாவது அந்த கெஃபேக்குள்ள அந்த ஆளு அங்க ஒர்க் பண்ற லேடிய கத்தியால குத்த வந்திருக்கான்னு அது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவனை தடுத்து நிறுத்திருக்கான் அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்புறம் இவங்க பீஸா சாப்பிட்டுட்டு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நாங்க சிசிடிவி செக் பண்ணிட்டோம், அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்டயும் விசாரிச்சோம், அவன் கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, இவனே ஏதாவது கதை சொல்றானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் ஒருவேளை அவன் போய் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மனவியாதியா இருக்கணும், அப்ப நம்ம ஹீரோ இருக்கலாம், நான் இந்த கேஸை டிரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். பேங்க் முடியாது, நம்ம கிட்ட வர ஒவ்வொரு கிளையண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்ம பாஸும் மந்த்லி எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா, இப்படி வர கேஸ் எல்லாம் டிராப் பண்ணா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாங்கியை பார்த்து கலாய்ப்பா. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சொல்லுவான், இதுல கத்தியே எதுவும் இல்லல அவன் கிட்ட. அதுக்கு அவனும் ஏன் இல்ல, அவரை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பாக்கெட்ல அந்த கத்தி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிளைண்ட் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். அதை ஹீரோ கிட்ட அப்படியே சொல்லுவான். ஒருவேளை அவனுக்கு நிஜமாவே இந்த மாதிரி சக்தி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் ஹீரோ அதை நம்பவே இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க, அவனுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஃப்ரெண்டு அந்த கிளைண்ட கூட்டிட்டு வரான். அவனும் உள்ள வந்த உடனே கப்பு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவான். அட் த சேம் டைம் நம்ம பாஸும் அந்த கப்பை போட்டு உடைச்சிடுறான். மறுபடியும் இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றான், அநேகமா கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் சாக போறாங்கன்னு சொல்லுவான். இவங்களுக்குலாம் ரொம்பவே குழப்பமாயிடும். கட் பண்ணா எல்லாரும் எங்க போனாங்க, அதுக்கு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்பி நம்ம பேங்க்கும் நம்ம பாஸும் அவங்களதான் சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் பிபி செக் பண்ண போயிருக்காரு, ஒருத்தர் ராசிகள் வாங்க போயிருக்காருன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க ஒரு பார்க்ல நம்ம ஹீரோ தனியா இருப்பான். ஏன்னா சின்ன வயசுல பிக்னிக் போக பிளான் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோ பேரண்ட்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. சோ இந்த நாள்ல மட்டும் நாங்க யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை நினைச்சு பாக்குறா நம்ம பாங்கி. அப்படியே நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே அவன் பக்கத்துல போய் பேசுவா. அப்புறம் அங்க ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டுறத பார்த்துட்டு, எனக்கும் எங்க அப்பா தான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரு, சோ இத பாக்கும்போது எனக்கு சைக்கிள் ஓட்டணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன உனக்கு சைக்கிள் ஓட்டணுமா, வா நான் சொல்லி தரேன் அப்படி போறான். அப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறான். ஸ்லோவா பெடல் பண்ணு, நர்வஸ் ஆகாத அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஒருத்தன் கேமரா வச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் பொண்ணுங்களை தப்பா. இத நோட் பண்ற நம்ம பாங்கி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுறா. அப்போ நினைச்சு பாக்குறா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம பாங்கி கிட்ட தப்பா நடந்துகிட்டது இவன் தான். சோ அவளுக்கு ஞாபகம் வருது, தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் கோத்து விட்டுட்டு போறான். பார்த்த உடனே ஏய் நீ தானே அது, புடிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறா. ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, இவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறான். நம்ம ஹீரோயினி அவனை செம்மையா அட்டாக் பண்றான். மாட்னியா அவனை யார்கிட்ட, உன் மேல கேஸ் போட்டு உன்னை என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் சொல்லுவான், இங்க பாரு நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு
தெரியும், அதுக்காக என்ன ஏன் இப்படி பண்ற? அதுக்கு இவளும் என்ன நீ பேசுற அப்படின்னு கேட்பா. அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய கொலை நடந்திருக்கு, அதை நான் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருந்தேன், சோ நீயும் அங்க இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கே அட்வைஸ் பண்றான். நம்ம ஹீரோயினி முதல்ல வாயை மூடு, உன்னை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்ல நம்ம பாங்கி எல்லாத்தையும் அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு வரா. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா நம்ம போய் அங்க என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு இவங்க 2 பேரும் போறாங்க. இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்ண போகும்போது இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல வராங்க. இந்த சிலுக்கு கேப்பா, எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒன்னா தான் போவீங்க போல. ஆமா அப்படிதான் ஒன்னா போவோம், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சண்டைக்கு போற மாதிரியே போவா. என்ன பயந்துட்டியா? அந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். இவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்துட்டு நம்ம சா பொண்ணு இவங்க 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேப்பா. உடனே நம்ம ஹீரோ அதான் எனக்கும் புரியல, ஆனா ஒண்ணு பாங்கி கூட இருந்தா டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம சா சொல்லுவா, நீ மறுபடியும் என் கூட சேரலான்னு பாக்குறியா? நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவான். சாக்கு சம மொக்கே ஆயிடுது. நம்ம ஹீரோ பாங்கி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். அங்க போய் செக் பண்ணா ஒரே ஸ்மெல்லா இருக்கு அண்ட் நிறைய பிளட்டா இருக்கு. சோ 2-3 பேர் இறந்து இருக்காங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இப்ப ரொம்பவே நர்வஸா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாதன்னு அவ கைய பிடிச்சு அவன் சொல்லுவான். இது எல்லாத்தையும் அந்த சைக்கோவும் நோட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பாங்கி கிட்ட ஹே எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறேன்னு கேட்க ஹீரோயினியும் அதுக்கு சிரிச்சிட்டே நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஒரு ஹக் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு பாக்கலாம், நாளைக்கு நீ என்ன ஏமாத்திட மாட்டல. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா அவர் ரூம் விட்டு வெளியே வரும்போது நம்ம பாஸ் பாத்துறாரு. அதுக்கப்புறம் மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல ஆபீஸ் மீட்டிங்க பத்தி பேசாம நம்ம பாஸ் நீங்க 2 பேரும் மறுபடியும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாங்கி இல்லையே அப்படின்னு சொல்லுவா. இல்லம்மா பரவாயில்ல நீங்க 2 பேரும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு சார் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே லவ் பண்ணி தான் பாக்கட்டுமே அப்புறம் இருக்கு கோவமா சொல்லுவான். 2 பேரையும் பாத்தியா காதலிக்கிறாங்களா, காதல் அப்படின்னு திட்டுவான். போது நிறுத்துறீங்களா, இப்படிதான் எல்லா மீட்டிங்கும் நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, இனிமேல் நீங்க மீட்டிங்கே வராதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்படியே வழக்கம் போல இவங்க மீட்டிங்க முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் அண்ட் ஹீரோயினியும் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நம்ம பாங்கி ரோட்ல நடந்து வரும்போது இந்த சைக்கோவா பாக்குறா. அப்போ 2 வீலர் அவளை இடிக்க போகுது. அப்போ இவன் தான் காப்பாத்துறான். அதுல இவனோட ஹெட்செட்டை இவன் கீழே போட்டுறான். அப்போ அந்த ஹெட்செட்டை எடுக்க போகும்போது நம்ம சைக்கோவை பார்த்துட்டு சின்ன ஒரு ஸ்மைலிங்கோட டவுட்டாவே அவனையே பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் தேங்க்ஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே ரொம்ப குழப்பத்தோட அவன் அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம பாங்கிக்கு இப்ப குழப்பமா இருக்கு. ஆல்ரெடி அவன் மேல சந்தேகத்துல இருக்க நான் தான் கொலைகாரன் கிட்ட பேசி ஜீவுக்கு இந்த கேஸ்ல இழுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இத பின்னாடியே இருந்து என்னோட அடையாளம் உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது, தெரிஞ்சா உன்னையும் நான் கொலை பண்ணிடுவேன்னு நம்ம சைக்கோவும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ பாங்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய லவ்ல ரொம்ப முக்கியமான நாள். சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பார்த்து நம்ம சா பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு வரா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு பாங்கி ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, சாவ காரணம் காட்டி நான் இங்க இருந்து இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்க இருந்து கிளம்பிடுவா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவான். ஹே பாங்கி அவ சும்மா ஹாய் சொல்லதான் வந்தா, நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? உடனே நம்ம பாங்கியும் தப்பா நினைச்சுக்கல, உங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லுவா. இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ இதெல்லாம் நினைச்சு வரி பண்ணிக்காத. இப்ப நம்ம பாங்கி என்னோட பதில நான் இப்ப சொல்ல போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அப்புறம் நம்ம ஹீரோ பாங்கி உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு கேட்பான். உடனே நம்ம பாங்கியும் அப்படிலாம் ஒன்னே இல்ல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவ்வளவுதான், என்னோட முடிவை நீ மதிக்கிறல, சோ இன்னைக்கு வேண்டாமே நான் இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் பாங்கி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான். என்னோட எக்ஸ் லவர் எப்போ செத்து போனானோ அப்போ எனக்கு எப்படி பயமா இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கு, எனக்கு பிடிச்சவங்கள நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு நீ அந்த கொலைகாரனை பத்தி தானே பேசுற, இது கூடவே என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் அதாவது நம்ம பாஸும் நம்ம பேங்க்கும் அந்த சாக போற 2 பேரும் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ சோகமா இருப்பா. அப்படியே பேங்க் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான். நம்ம பாங்கி வீட்டுக்கு வந்தும் கூட அந்த குழப்பம் தீரல. சோ எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும்னு அந்த நைட்லயும் அவ வெளியே வந்து டோரை ஓபன் பண்ணா நம்ம சைக்கோ ஆல்ரெடி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி பயந்துடுறான். உடனே நம்ம சைக்கோ கேக்குறான் ஏன் இப்போ இப்படி பயப்படுற அப்படின்னு. இல்ல இந்த டைம்ல நீ என்ன பண்றீங்க, வேற எதுக்கு ஒரு டெலிவரி விஷயமா வந்தேன், அப்படியே உன்னை பாக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லுவான். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா இவளும் கேக்குறா. இவன் கிட்ட வர
வர நம்ம பாங்கிக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது. அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த டைம்ல நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் யாராவது வந்துதா இப்பெல்லாம் நம்ம அடிக்கடி மீட் பண்றோம் அப்படின்னு நம்ம சைக்கோ கிட்ட பேசிட்டு நம்ம பாங்கிய நைஸா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறான். இந்த சைக்கோ அதுக்கு வில்லத்தனமா சிரிச்சிட்டு போயிடுவான். பாங்கியும் ஒரு வேலை என்ன நோட்டு விடுறதுக்காக வந்திருப்பானோ இந்த விஷயத்த நான் ஜீவு கிட்ட சொன்னியான்னு கேக்குறான் நம்ம ஃப்ரெண்டு. அதுக்கு இல்ல நான் இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றா. அப்புறம் கோர்ட்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த அடிப்பட்ட ஆளு நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி டைம் கேக்குறான். அப்ப நியூஸ்ல அந்த கஃபேல அதே ஆளு அங்க வேலை செஞ்ச பொண்ண கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம பாங்கி சொல்லுவா, அப்ப அவரு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நான் 2 பேரும் செத்து போயிடுவோம்னு சொல்லிருக்காங்களே அதுவும் கரெக்ட் தானா? அப்ப யார் அந்த 2 பேரு சிக்கிறாங்க? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே உங்களுக்கு தெரியாதான்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஒரு வழியா இவனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். யார்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க வைஃபான்னு கேட்பான். அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார், ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, சோ மீட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறது அப்படி சொல்றீங்களே அது உண்மையானு விசாரிக்கிறான். அதுக்கு அவனும் ஆமா சார் அது கண்டிப்பா உண்மைதான், எனக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும், ஆனா சம்டைம்ஸ் நடக்காமலையும் போகலான்னு குழப்பி விட்டுருவான். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு கிளம்புவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடியே அவனோட கிளையண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே விழுவான். ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கும். அப்ப அவன் சொன்னதை நினைச்சு பாப்பான், அந்த சாக போற 2 பேர்ல ஒருத்தன் நான் தானே, எனக்கு இப்பதான் சார் தெரியுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கீழே விழுறான். ரொம்பவே பதட்டமா நம்ம ஹீரோ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்படியே அவன் ஆளுக்கும் கால் பண்ணி நீங்க வரதுக்கு முன்னாடி நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் ரொம்ப பதட்டமா அழுதுட்டே வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இவன் சொல்றான், ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க சார், எதுக்குமே வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனோட இமேஜின்ல ரொம்பவே அழுதுட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். அந்த டைம் அவனுடைய ஆளும் அங்க வர அதுக்குன்னே பாவம் இவனும் இறந்து போயிடுறான். இவன் ரொம்பவே அழுதுட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. அவன் சொன்ன 2 பேர்ல இவனே இறந்துட்டான், இன்னொருத்த யாரா இருக்கும், நான் எப்படி அவங்கள காப்பாத்த போறேன்னு இப்படியே குழப்பத்துல இருக்க ஹீரோக்கு இப்ப பயம் அதிகமாயிடுச்சு. இவனுக்கு பாங்கியோட ஞாபகம் அதிகமா வந்ததுனால பாங்கிக்கு போன் பண்ணி அவகிட்ட நடந்ததை சொல்லி ஹாஸ்பிட்டல் வர சொல்றான். நான் உன்னை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் இதுக்கு மேல என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது பாங்கி, நீ எனக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். பாங்கியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுவுறா. கட் பண்ணா பாங்கிக்கு அந்த கொலைகாரனை பத்தி ஞாபகம் தான் அதிகமா வருது. அப்போ ஹீரோ கேட்பான், நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லையே பாங்கி அப்படின்னு கேட்பான். பாங்கியும் உனக்கு என்ன தெரியும், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இப்போ ஹீரோ ஆமா எனக்கு தெரியும், அந்த செஃப் கொலை பண்ணது ஜுங்கன்சு தான், எனக்கு ஏற்கனவே இது தெரியும், பட் என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றான். பாங்கி அப்புறம் நீ ஏன் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லல அப்படின்னு திட்டுவா. நான் தான் சாரி சொல்லிட்டுல விடு பாங்கி, ஒரு குற்றவாளிக்கு என்ன வச்சு வாதாடி தப்பிக்க வச்சிட்டோம்னு நீ ஏன் உன்னை போட்டு குழப்பிக்கிற, ஆனா அப்படி இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இதை சரி பண்ண முடியும், என்ன அவாய்ட் பண்ணா எல்லாமே மாறிடாது அப்படின்னு சொல்றான். இப்போ நீ தான் முடிவை சொல்லணும், தனியா கஷ்டப்பட போறியா இல்ல ஏன் கூட சேர்ந்து போராட போறியான்னு கேப்பா. பாங்கியால பதில் சொல்ல முடியல, யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணை சாகடிக்கணும்னு ஒருத்தன் துரத்திட்டு வர அங்க இன்னொரு ஸ்கூல் பொண்ணு பார்த்துட்டு கத்துவா. அதனால இவன் கையில கீறி விட்டுட்டு மட்டும் ஓடிடுவான். அந்த பொண்ணு பேரு ஹென்பாங், அது நம்ம பாங்கியோட ஃப்ரெண்டு தான். சோ பாங்கி கிட்ட ஹென்பாங் போன் பண்ணி சொல்லுவா. அவளும் கிளம்பி ஸ்டேஷன் போறா. அப்போ ஜீவோக்கு இந்த டைம்ல எங்க போறேன்னு கேட்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா, நான் போகணும்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே பாங்கி கிட்ட என்னோட பாய் ஃப்ரெண்ட் மோசமானவன், அதனால நான் அவனை பிரேக்கப் பண்ணலான்னு சொன்னேன், அதுக்கு அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றான்னு சொல்றா. அப்போ பாங்கி இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவானா, எங்க அந்த புறம்போக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இந்த போலீஸ் பட் அவன்கிட்ட எந்த வெப்பனும் இல்லன்னு சொல்றா. 48 ஹவர்ஸ்க்குள்ள வெப்பன் எதுவும் கிடைக்கலன்னா நாங்க அவனை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த வெப்பனை தேடி பாக்குறேன்னு சொல்றான் அந்த போலீஸ். அப்படியே இவங்களும் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு போறாங்க. இப்போ பாங்கி நம்ம ஜீவுக்கு சொன்னது எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பாக்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாங்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நைட்லாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நான் என்னுடைய இஷ்டப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இது என்னுடைய லைஃப் அப்படி சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு தான் டே 1, நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடிடுவா. இப்போ நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. கட் பண்ணா மீட்டிங் ரூம்ல சிரிச்ச முகத்தோடு 2 பேரும் வராங்க. நம்ம ஃப்ரெண்ட் மீட்டிங் ரூம் ரொம்ப களை கட்டுது, வழக்கமா டல்லா இருக்குமே, இப்போ
ரொம்ப நல்லா இருக்குன்னு கலாய்ப்பான். ஹீரோ அதுக்கு நைட் எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு கேட்பான். அதுக்கு நம்ம பாஸ் இல்ல எனக்கு தூக்கமே வரல, அந்த பைத்தியக்காரன் சாக போறோம்னு சொல்லி அவன் செத்து போயிட்டான், அப்போ இன்னொரு ஆளு யாருன்னு அத பத்தி யோசிச்சுட்டு எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ இனிமேல் இந்த ஆபீஸ்ல யாரும் சாவ பத்தி பேசக்கூடாது, அப்படி பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம பாஸ் எப்பவும் போல வாங்கி ஏத்திட்ட அவளும் பதிலுக்கு பதில் பேசுவா. அப்போ பாஸ் உன்கிட்ட பேச முடியாது, போய் குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொல்ல அதுக்கு பாங்கியும் எழுந்து போய் நீங்களே தண்ணி குடிக்கலாமேன்னு சொல்லுவா. ஹீரோ ஐயோ பாங்கி இங்க வா அப்படின்னு தனியா கூப்பிட்டு போய் நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபேமிலி பத்தி சொன்னல, என்னுடைய வளர்ப்பு அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேப்பா. அதுக்கு பாங்கி ஆமா சொல்லிருக்க, ஆனா யாருன்னு கேக்குறா. அது வேற யாரும் இல்ல நம்ம பாஸ் தான்னு சொல்றான். பாங்கி அப்படியே என் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போவா. கட் பண்ணா நம்ம பேங்க் கால் வருது. அத பேசிட்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான் இந்த போட்டோல இருக்கிறவங்கள விசாரிச்சேன்னு. நம்ம ஹீரோ இததான் டிரா பண்ண சொன்னல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேப்பா. இப்போ நான் சொல்லவா வேண்டாமா, சரி சொல்லுங்க. அப்புறம் அவன் விசாரிச்சத சொல்றான். இந்த பையனை நம்ம சைக்கோவோட ஸ்கூல் சீனியர் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம சாப்பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து எடுத்த டெட் பாடிய யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதுல ஒருத்தரை தான் அடையாளம் தெரிஞ்சதுன்னு சொல்ல அந்த போட்டோல இருக்கிற ஒரு பையனை பத்தி தான் சொல்றா. சோ இந்த கேஸ் எல்லாமே கனெக்டடா இருக்குது, ஒருத்தன் தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான், அத யாருன்னு கேட்பான். பாங்கி அதுக்கு ஜுங்கன்சு அப்படின்னு நம்ம சைக்கோ பேரை தான் சொல்றான். எந்த எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்லன்னு சொல்ல எல்லாரும் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆனா ஜீவு வேண்டாம், இந்த கேஸ இதோட டிராப் பண்ணிக்கலாம், இத பத்தி விசாரிக்க நமக்கு அதிகாரம் இல்ல, இனிமேல் நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, இவன் கேஸ்ல யாரும் தலையிட வேண்டாம்னு சொல்லுவான். இதோட இவங்க மீட்டிங்கும் முடியுது. கட் பண்ணா சாப்பொண்ண பார்க்க நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கா. அப்போ இந்த சிலுக்கு அப்படியே சொல்லி விடுவான் நம்ம ஃப்ரெண்ட பார்த்து. அப்ப நம்ம ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டே போயிடுவான். அப்போ இந்த சைக்கோ பத்தி சாப்பொண்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கு சாவும் எனக்கும் அவன் மேல ஒரு டவுட் தான் சொல்றா, இந்த கேஸ நீ தான் ஸ்டடி பண்ணணும், எங்களால இந்த கேஸ விசாரிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ இவளும் ஓகே விசாரிக்கிறேன், ஆனா என்ன வெறுக்காதீங்க, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 2 பேரும் தான் சொல்றா. ஓகே நீ கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா இன்னும் அந்த வெப்பன் கிடைக்கலையான்னு நாம வாங்கி போலீஸ் கிட்ட கேக்குறா. நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம், பட் இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்றான். நானே அந்த வெப்பனை தேடி போக போறேன், இல்லனா அவன் ரிலீஸ் ஆயிடுவான், அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கஷ்டம்னு சொல்லி நான் தனியாவே போறேன்னு சொல்றான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வா வா ஃபாஸ்டா வா நம்ம அந்த வெப்பனை தேடி போகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப 2 பேருமே சேர்ந்துதான் போய் அந்த வெப்பனை தேட போறாங்க. எல்லாம் லவ் பண்ற ஸ்டார்டிங்ல இப்படிதானே, தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, அவங்க கூடயே சுத்துவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் அப்படியே இவங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாங்க. அந்த வெப்பனை தேடி அலைஞ்சதுதான் மிச்சம், எதுவுமே கிடைக்கல. வீட்டுக்கு திரும்பி வந்தா நம்ம ஃப்ரெண்டு பா என்ன ஸ்மெல்லுடா இது, எங்க போனீங்கன்னு கேட்பான். அதுக்கு இன்னும் அந்த 24 hours தான் இருக்கு, அந்த வெப்பனை தேடி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஏன் பிட்னஸ் யாரும் இல்லையான்னு கேட்பான். பாங்கி இருக்காங்க, ஒரு ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அவ படிக்கிற ஸ்கூல் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஜீவு ஓகே ஃபீல் பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றான். அவங்க போனதும் நம்ம பேங்க் நல்ல வேலை போனாங்க, இந்த ரூம் ஸ்ப்ரே எங்க இருக்குப்பா அப்படின்னு தேடி போறான். கட் பண்ணா இந்த சைக்கோ இவங்க போட்டோஸ்லாம் வச்சுட்டு யாரும் ஃபர்ஸ்ட் கொலை பண்றதுன்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு இருக்க. அப்புறம் இவங்க ரொம்ப சீரியஸா இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓகே ஒர்க் முடிஞ்சதுல எல்லாரும் கிளம்புங்க, இன்னைக்கு தான் டே 1ன்னு சொல்றான். இன்னைக்கு டேட் 15th, அது மட்டும் இல்ல சேலரி இன்னும் வரலன்னு கிண்டலா பேசுவான். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போய் தொலைங்க. நம்ம ஃப்ரெண்டு ஓகே நான் சோஷியல் மீடியால அப்டேட் பண்றேன், அப்போ சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டு நீங்க இந்த ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்றீங்களான்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லாரும் கேட்டு போறாங்க அப்படின்னு திட்டுவான். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு என்ன சொல்லணும், அட கடவுளே என்ன கொடுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறான். அப்புறம் நம்ம ஹீரோ டீ போடுறான். அப்போ பாங்கி வந்து எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க சொல்லி கிஸ் பண்ணிட்டு போறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே சோஷியல் மீடியால போட்டோஸ் வீடியோஸ்ல எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பான். அப்புறம் அந்த பொண்ணை தேடி ஸ்கூலுக்கு போறான். அப்ப இந்த கேர்ள்ஸும் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு நான் கொஞ்சம் அழகுதான், ஆனா நான் உங்களை விட பெரியவன், சோ சார்னே கூப்பிடுங்கன்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல. கட் பண்ணா இவங்க 2 பேரும் எப்பவும் போல முட்டிக்கிறாங்க. உன்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல போடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா நம்ம பாங்கி. இங்க நம்ம ஃப்ரெண்டு டைமையே பார்த்துட்டு இருக்க, அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல, இன்னும் 24 hours தான் இருக்கு. அப்போ நம்ம
பாங்கி நான் என்னோட ஃப்ரெண்டு கூட இருக்க போறேன், அவ தனியா இருக்க பயப்படுறா, சோ இன்னைக்கு மட்டும் நான் அவ கூட ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்புறம் நம்ம பேங்க்கு போன் வருது. அந்த போட்டோல இருக்கிற ஒரு பையனோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு. சோ இவனும் கிளம்பி போறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு கிளம்புறான். இவங்களும் அதை கேட்டு அவர் தனியா அங்க போக வேண்டான்னு, நீ போ ஜீவு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா நம்ம பாங்கி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல் பொண்ண வந்து சாட்சி சொல்ல கூப்பிடுறான். அதுக்கு அந்த பொண்ணும் என்னால முடியாது, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அப்புறம் நான் ஸ்கூல் கிடைச்ச மேட்ரு தெரிஞ்சிடும்னு சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்ல, ஆனா பெருசா எதுவும் கத்தியில படலையே அப்படின்னு சொல்லுவான். என்ன நீ கத்திய பாத்தியா, அவன் எங்க வச்சிருந்தான்னு கேட்பான். அதுக்கு அவளும் பாத்தனே, அவன் கையில கட்டு போட்டிருக்கான்ல அதுலதான் மறைச்சு வச்சிருந்தான்னு சொல்றா. உடனே நம்ம ஃப்ரெண்டு போலீஸ்க்கு போன் பண்ணுவான். அதுக்குள்ள போலீஸ் அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பாவியும் வந்து அவளை மறுபடியும் கொல்ல ட்ரை பண்றான். அப்ப பாங்கி ஃபைட் பண்ணுவான். இருந்தும் அவ கையில கட் பண்ணிடுவான். அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அவன் கை கட்டுக்குள்ளதான் வெப்பன் இருக்குன்னு சொல்ல ஹீரோ பதட்டமாகி அங்க போறான். பாங்கி உனக்கு ஒன்னும் ஆகலையே, அவனை சும்மா விட மாட்டேன்னு போறான். பாங்கி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஆமா நீங்க பேங்க் பார்க்க போனீங்களே அப்படின்னு கேக்குறான். நான் அங்கதான் போனேன், அதுக்குள்ள இப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லுவான். எனக்கு ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா அவரை போய் பாருங்கன்னு சொல்றான். கட் பண்ணா அந்த அட்ரஸ் தேடி பேங்க்கும் தனியா வந்திருக்கான். ஆனாலும் இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பேங்க், இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாங்கி. யாரை இப்ப இவங்க காப்பாத்த போறான்னு தெரியல. இருந்தும் நான் ஜீவுக்கு இங்க வர சொல்றேன், பாங்கி நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க பாக்குறதுக்கு இவனும் கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோவும் நம்ம பேங்குக்கு கால் பண்ணிட்டே வரான். ஆனா அவனோட லைன் பிஸியாவே இருக்கு. டென்ஷனா வந்துட்டே இருக்கான். அதுக்குள்ள நம்ம பேங்க் அட்ரஸ்க்கு போயிட்டான். போய் பார்த்தா ஆல்ரெடி டோர் ஓபன்ல இருக்கு. நம்ம பேங்குக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சோ உள்ள போய் பாக்குறான். ஆனா அவன் அங்க இறந்து கிடக்குறான். இப்போ நம்ம ஜீவு கால் பண்றான். அதுக்குள்ள சைக்கோ நாய் அங்க வந்து நம்ம பேங்க அடிக்கிறான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம பேங்க் சொல்லுவான், எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சியா, நான் ஒரு எக்ஸ் போலீஸ்டா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறான். இங்க ஹீரோக்கு பதட்டம் அதிகமாயிடுது. ஏன்னா அவன் லைன்ல தான் இருக்கிறான். அங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் முகத்தை பார்த்து ட்ரை பண்றான். பட் இவனால முடியல. அதுக்குள்ள அந்த சைக்கோ நாய் இவனை அடிச்சு போட்டு கத்தியால குத்திட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த நேரம் நம்ம ஹீரோவும் அங்க வேற இவனை எப்படி கத்தியால குத்துப்பட்டதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகுறான். ரொம்பவே கில்ட்டியா இருக்கிறான். சாரி பேங்க், நான் மட்டும் ஃபர்ஸ்டே வந்திருந்தா உங்களை காப்பாத்திருக்கலாம், எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு அழுகுறான். நம்ம பாங்கிக்கே விஷயம் தெரிஞ்சு ஓடி வர அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிக்கிறான். அப்ப சொல்றான், ஆல்ரெடி ஜீவுக்கு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பாங்கி அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. இங்க நம்ம பாஸ், ஹே இது என்ன காரா இல்ல தேரா, கொஞ்சம் பாஸ்டா போயேண்டா, ஏண்டா என் பொறுமைய சோதிக்கிறீங்கன்னு கத்திட்டே வரான். எல்லாருமே இப்ப ரொம்ப டென்ஷனா தான் இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் அழுதுட்டே இருக்கான். அப்புறம் ஜிங்கன் சோவை நினைச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லி எமோஷனல் ஆகி கத்துறான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் அங்க வர உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ சாப்பொண்ணும் அங்க வந்து என்ன ஆச்சு அவருக்கு, யார் அவரை அட்டாக் பண்ணதுன்னு கேக்குறான். அப்போ ஜீவுக்கு சொல்றான், போலீஸ் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க, பட் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, சோ நீ தான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். ஜிங்கன் சோ மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, சோ இந்த கேஸ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அவன் ஏதாவது ஆதாரத்தை விட்டுருப்பான், அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க டாக்டர் வந்து நம்ம பேங்குக்கு இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமா இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் அவர் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாரு, அவர் கண்ணு முழிச்சாதான் எங்களால எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம பாஸ் ஃபீல் பண்ணாதீங்க, அவரு தைரியமானவர், கண்டிப்பா கண்ணு முழிச்சு நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்றாரு. கட் பண்ணா எங்க இந்த சைக்கோ நாய் அவனோட டெலிவரி ஒர்க்க ஒரு பையனை பார்க்க சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல இந்த ஹெல்மெட்டை மட்டும் நீ கைட்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். அவன் எங்கெங்க போய் டெலிவரி பண்றான், யார யார மீட் பண்றான், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அங்க சுத்தி என்ன இருக்கு, அந்த அடையாளத்தை எல்லாமே என்கிட்ட நீ சொல்லணும், அப்பதான் நான் அவனுக்கு பேமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒர்க்க பண்ண சொல்லியிருக்கான். அந்த பையனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் சொல்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் என்னென்ன பார்த்தான், யார் யாருக்கு டெலிவரி பண்ணா எல்லாத்தையுமே அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அப்புறம் நம்ம சைக்கோ மனசுக்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்தப்போ நான் ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். அவனும் பேமெண்ட் வாங்கிட்டு இன்னும் வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா வாங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆறுதல் சொல்றான். அவர் பொழைக்கவே
மாட்டாருன்னு நினைச்சேன், ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றான் நம்ம ஹீரோ. கவலைப்படாத ஜீவு, கண்டிப்பா நம்ம பேங்க் நம்ம கிட்டே திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றான். அப்படி கட் பண்ணா சாப்புன்னு நம்ம ஃப்ரெண்ட் பேங்க் எப்படி இருக்காருன்னு கேக்குறான். இப்போ ஓகே, உன்னோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போகுதுன்னு நம்ம ஃப்ரெண்டு கேக்குறான். ஜுங்கன்ஸுக்கு எதிரா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, ஆனாலும் நான் சம்மன் சென்ட் பண்ணிருக்கேன், பாக்கலாம்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, ஜீவு அவன் மேல கொலை வெறியில இருக்கான், சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்லுவா. நம்ம ஜீவு அதே மாதிரி கோவமா கிளம்புறான் அந்த சைக்கோவை தேடி. அப்போ நம்ம ஃப்ரெண்டு அவனை தடுக்கிறான். ஜீவுக்கு சொன்னா கேளு, அவனை நீ போய் பாத்துட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்காத, உன்னோட கோவத்தினால எதையுமே மாத்திட முடியாது ஜீவு, கொஞ்சம் நிதானமா யோசி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். அதுக்கு ஜீவு, என்ன சும்மா இதெல்லாம் பாத்துட்டு சொல்றியா, அவன் நம்ம பேங்கையே குத்திட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் ஃபீல் பண்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கற்பனா நம்ம சைக்கோ பெரிய புடுங்கி மாதிரி வாரண்ட்டும் வாங்கல ஒன்னும் வாங்கல, ஆனா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு மட்டும் வர சொல்லிருக்காங்க, என்னதான் வேலை பாக்குறாங்களோன்னு புலம்பிட்டு இருக்கேன். அப்ப சாப்பொண்ணு, நான் தான் உன்னை வாரண்ட் இல்லாம வர சொன்னேன், என்னோட கேஸுக்கு நீ கோஆபரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அதுக்கு இவனும் கண்டிப்பா பண்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லுவான். அப்புறம் விசாரணை முடிச்சுட்டு அவனும் போயிடுவான். நம்ம சாப்பொண்ணு சொல்றான் இந்த சிலுக்கு கிட்ட, என்ன பண்றது, என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல, அதனாலதான் அவனை போக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் நம்ம ஹீரோ ஜுங்கன்ஸுக்கு கால் பண்றான், நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல அவனும் நான் வேற என்ன சொல்லிடுவான். அப்புறம் நம்ம பாஸ் இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றான், நீங்களா இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாது, நீங்க அவர் பக்கத்துல அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டு அப்படி பேசினா அவருக்கு டிஸ்டர்ப் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாஸ் அதுக்கு இல்ல, கண்டிப்பா அவரு கண்ணு முழிச்சு பாப்பாரு, சோ நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாம அவருக்கு பக்கத்திலே இருந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் இந்த சைக்கோ நாயும் அங்க வரான். அப்ப நம்ம ஜீவுக்கு அவனை தனியா கூப்பிட்டு போறான். யாருமே இல்லாத இடத்துக்கு போலாமான்னு கேட்பான். இல்ல, ரொம்ப சத்தம் அதிகமா இருக்கிற பிளேஸ்க்கு போலான்னு சொல்லி மெயின் ரோட்ல நின்னு பேசுறாங்க. அப்ப இந்த சைக்கோ எல்லாரையும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி உண்மையா சொல்லிடுவான். டேய், நீ தான் பண்ணன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான். அப்போ வாங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இவனும் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடா நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவான் நம்ம ஜீவு. அப்ப அதுக்கு அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டே, நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க, இப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். உடனே நான் ஒரு டைம் தாண்டா தப்பு பண்ணேன், ஆனா அதுக்காக நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், அது மட்டும் இல்ல மிஸ்டர் பேங்க் பக்கத்துல கூட நெருங்க விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த சைக்கோ, என் விஷயத்துல இதுக்கு மேல நீங்க தலையிடாதீங்க, அதான் உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு வான் பண்றான். அதுக்கு ஜீவு, என்ன மிரட்டி பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சைக்கோ, என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் எப்படி என் மேல இறக்க வரும், இதுக்கு மேல என் கையில ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் கொலை பண்ற தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனும் அதுக்கு பின்னாடியே போய், ஏய் ஜுங்கன்சு நில்லுடா, உன்னை விடலாம் தான் பார்த்தேன், ஆனா வேற வழி இல்ல, உன்னை இப்படியே விட்டா நீ சும்மா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணா நம்ம பாங்கிக்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற நினைப்பு அதிகமாகுது. அவன் வேற தனியா போனானே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நம்ம ஃப்ரெண்டும் பாங்கியும் ஜீவக்குடைய லாயர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால போலீஸ் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி ரோட்ல என்னவோ அடிச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா, இதுல லாயர் வேற ஓகே ரெண்டு பேரும் பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வர சொல்லுங்க, அப்படி வந்தா ஓகே அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகாததுனால ரெண்டு பேரையும் லாக்அப்ல போட்டுறாங்க. அந்த டைம் நம்ம ஜீவு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விடுறான், அவன் உள்ள இருக்கிற டைமை யூஸ் பண்ணி அவன் வீட்டுல போய் தேடுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க, எதையாவது தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஜீவுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டேஷன்ல இருந்து கீயை போலீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு ஜுங்கன்சு வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. ஆனா ஜீவுக்கு சொன்ன மாதிரி அவன் வீட்டுல இருந்த நைஃப மட்டும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். இந்த விஷயம் நம்ம பாங்கிக்கே தெரியாது. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம பாஸ் நம்ம பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்காரு, ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துருங்களேன், இங்க எல்லாரும் ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கிறாங்க, உங்களை இப்படி பண்ணவன கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இதுக்கு மேல உங்க யூரின் எல்லாம் என்னால கிளீன் பண்ண முடியாது, அதுக்காகவாது கொஞ்சம் மனசு வச்சு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்றோம், இத நீங்க நேத்தே பண்ணிருக்கலாம்ல, தேவையில்லாம எதுக்கு ஒரு நாள் லாக்அப்ல இருந்தீங்க, இப்ப இவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஜீவு கிட்ட அவன் மறைச்சு எடுத்துட்டு வந்து அந்த கத்திய கொடுப்பான். அப்ப கேக்குறான், இது பொய்யா ரெடி பண்ற ப்ரூஃப், இது இல்லீகலும் கூட, இத நம்ம பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். உடனே ஆமா, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே நான் தான் பண்ணேன்னு அவ்வளவு தைரியமா சொல்றான்.
சொல்றான். ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லாததுனால தானே அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. சோ இது நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இதனால என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவுக்கும் ஓகே நம்ம தேடி பார்க்கலாம், இல்லனா இந்த ஃபேக் எவிடன்ஸ் வச்சுதான் நான் அவனை உள்ள தள்ள போறேன்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்லுவான் இல்ல இத நான் பண்றேனே, ஏன்னா உன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாங்கி அங்க வந்து இத நீங்க 2 பேருமே பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் ஜெயிலுக்குள்ள இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு, சோ இத நான் பாத்துக்கிறேன், என்னால தானே இவ்வளவு ப்ராப்ளமோ, சோ இத நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பாங்கி சொல்லுவா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம சைக்கோ ஒரு பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு வந்தா அங்க கொஞ்சம் எல்லாம் கலைஞ்சிருக்கிறத பாக்குறான். புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க கலைஞ்சிருக்கு. சோ இவன் நினைச்சு பாக்குறான் ஜீவு தேவையில்லாம நம்ம கிட்ட ஏன் சண்டை போடணும், நம்மள ஏன் அவன் லாக்அப்ல வைக்கணும், அவனும் ஏன் லாக்அப்ல இருக்கணும்னு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஓ என்ன லாக்அப்ல வச்சுட்டு இங்க வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்க வந்துட்டீங்களா, அவ்வளவு திமிராயிடுச்சு அவங்களுக்கு, இது கூட நல்லாதான் இருக்கே, ஆட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் போலியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட்டனா நம்ம ஹீரோயினி போய் விசாரிக்கிறா. அவர் வந்து ஹெல்மெட்டே கைட்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட பேசல, டெலிவரி பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவாங்க. சோ நம்ம பாங்கிக்கு டவுட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, அவன் ஹெல்மெட்டை யாரு முன்னாடியும் கைட்டவே இல்ல, யார்கிட்டயும் அவன் பேசவும் இல்ல, பார்சலை கொடுத்துட்டு அவன் கிளம்பி இருக்கான், சோ அவனுக்கு பதிலா வேற யாரையாவது அவன் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சாவும் ஆமா அதனாலதான் சிசிடிவியும் அவனோட செல்போன் டவரும் எந்த இன்ஃபர்மேஷனும் தரமாட்டேந்து, அவனே போய் டெலிவரி பண்ண மாதிரி தானே இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. சோ டெக்னிக்கலா அவன் யோசிச்சிருக்கான், எல்லா எவிடன்ஸும் அவன் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்படியே இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த சைக்கோ நம்ம பாங்கி எங்கெல்லாம் போறா அப்படின்ற போட்டோஸ்லாம் சென்ட் பண்ணிருக்கான். எல்லாரும் போட்டோஸையும் சென்ட் பண்ணதுனால ஹீரோ டென்ஷன் ஆகி வெளியே ஓடி வந்து பார்த்தா நம்ம சைக்கோ நிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் முட்டிக்குது. அப்போ இந்த சைக்கோ கேக்குறான், என்ன என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு போயிருக்கீங்க போல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜீவுக்கும் யாரு நானா, நான் ஏன் உன் வீட்டுக்கெல்லாம் வர போறேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம சைக்கோ என் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லது, என் விஷயத்துல நீங்க எப்ப தலையிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். இதுக்கு மேல தேவையில்லாம என்ன தொல்லை பண்ண பாக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பார்த்தா உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு என் மனசுக்கு எது சரியோ அதை தான் நான் பண்றேன், தப்பு பண்றவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு மறுபடியும் நம்ம சைக்கோ வார்ன் பண்றான். அப்படியே கட் பண்ணா இதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷனா இருக்கிறான். அப்புறம் அந்த ஃபேக் எவிடன்ஸ் தூக்கி போட்டுருன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இதை யூஸ் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது, சோ தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அவனோட டெஸ்க்லயே வச்சிடறான். நம்ம நேர்வழியிலேயே போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் நெக்ஸ்ட் யார கொலை பண்ண போறான்னு கண்டுபிடிச்சிட்டாவே போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே கட் பண்ணா ஃபேக் எவிடன்ஸ் யாரோ ஜுங்கன்சு வீட்லயே வச்சிடுறாங்க. ரிச்சா பொண்ணும் ஜுங்கன்சுக்கு அரெஸ்ட் பண்ணணும், வாரண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவன் கிட்ட கேட்டுட்டு போறா. இவனும் உடனே என்னமோ பண்ணி தொலை, சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவன் உடனே பதட்டமா வந்து அந்த ஃபேக் எவிடன்ஸ தேடுவான். அது எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பக்கம் நம்ம சா பொண்ணும் ஜுங்கன்சு வீட்டுக்கு போயிட்டு உனக்கு வாரண்ட் வந்தாச்சு, நான் உங்க வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் எல்லா பக்கமும் தேடுவா. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாக்குறா. அதுக்கு இவனும் டேய் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, கொஞ்சம் மெதுவா பாருங்க சொல்லிட்டே இருப்பான். நம்ம சா பொண்ணு கரெக்டா அந்த நைஃப் எடுத்துருவா. அந்த எவிடன்ஸ் அவ கையில எடுத்த உடனே நம்ம சைக்கோ ரொம்ப ஃபாஸ்டா அவங்க கிட்ட இருந்து ஏய் ஜீவு நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறான். இவங்களும் பின்னாடியே அவனை துரத்துட்டு போறாங்க. அதே டைம் ஜீவுக்கும் அவங்கள பார்த்துட்டு பின்னாடியே போறாங்க. நம்ம சைக்கோ சும்மா ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போக இவங்க 2 பேரும் பின்னாடியே போக இங்க ஒரு கார்காரன் வந்து அவனை இடிச்சு விட்டுருவான். நம்ம சைக்கோ ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ சாக்கிட்ட கேக்குறா, உனக்கு யாரு இன்ஃபார்ம் பண்ணா ஜுங்கன்சு வீட்ல எப்படி பேங்கோடைய ரத்தம் இருந்த வெப்பன் கிடைச்சது அப்படின்னு கேட்க அதுக்கு சா அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும், எனக்கு போன் பண்ணது ஒரு இன்ஃபார்மர், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்ல நான் ஜுங்கன்சு வீட்டை ப்ராப்பரா வாரண்ட் வச்சுதான் சர்ச் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா பேங்க் பாக்குறதுக்கு போறான். இப்போ நம்ம பாஸ் சொல்றாரு இல்ல அவன் கையை அசைச்சா நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆனா இங்க யாருமே நம்பல. டேய் நான் நிஜமாவே பார்த்தேன்டா, எனக்கு என்ன பிரம்மையா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பாக்குறான். கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. நம்ம பேங்க்
பேங்க் எழுந்திருக்கவே இல்ல. அந்த ஃபேக் வெப்பனை யார் எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. மைண்ட் வைஸ் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சதமாவே நம்ம ஃப்ரெண்ட பத்தி சொல்லுவான். மவனே, இத மட்டும் நீ பண்ணிருந்த உன்னை பிடிச்சி கண்டிப்பா நான் ஜெயில போட்டுருவேன்டா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான், இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருக்கிறோம், ஆனா நம்ம சிரிச்சுட்டே இருந்தாதான் நம்ம பேங்க் சீக்கிரமா நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம பாஸ் சொல்லுவாரு, அப்பாடா இப்பதான்டா நீ உருப்படியான ஒரு நல்ல விஷயத்த பேசிருக்க அப்படின்னு சொல்லுவான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க நம்ம பேங்க் கண் முழிச்சு ஜீவுக்கு கூப்பிடுறாரு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்களா? நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன நீங்க ரொம்ப பயமுடுத்திட்டீங்க அப்படின்னு ஜீவுக்கு சொல்லுவான். அப்புறம் எல்லாருமே அவங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல சொல்றாங்க, ப்ராசிக்யூட்டர் சஸ்பெக்டட துரத்துட்டு போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அந்த காரையும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டும் நியூஸ்ல பாத்துட்டு இருக்க. சைக்கோவை பார்க்க எல்லாரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறான், ரொம்ப அன்கான்சியஸா இருக்கான். அப்ப நம்ம ஜீவுக்கு சொல்றோம், இப்படியே அன்கான்சியஸா இருந்தா நம்மளால ஃபர்தரா எதுவுமே மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல அவன் கண்டிப்பா எழுந்து வருவான் அப்படின்னு நம்ம சாப்புன்னு சொல்லிட்டு வர. அப்போ ஜீவு கேக்குறான், அந்த காரை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு. காரை கண்டுபிடிச்சாச்சு, ஆனா ஓட்டுனது யாருன்னு தான் தெரியல, அவன் தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்க, அதுக்கு சார்ஜ் சொல்லுவா, எனக்கு சரியா தெரியல, ஆனா எழுந்து கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறான். நான் நல்லாவே இல்ல, ஏன்னா ஏற்கனவே சீஃபும் டெபியூட்டியும் என்ன திட்டாங்க, என் வேலையே போனாலும் போயிடும் போல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மிஸ்டர் பேங்க் கையில இது இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பேப்பரை குடுக்கறான். ஜுங்கன்சுவை தாக்குனது இந்த லிஸ்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை அவ கையில குடுக்கறான். அதுக்கு சாப்பனுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், ஏன் அப்படின்னா இவங்கள யாரோ ஒருத்தர் நம்ம ஜுங்கன்சு வந்து பழிவாங்க நினைக்கிறான், அதனாலதான் அவனை சாகடிக்கணும்னு நினைச்சு இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணிருக்கலாம். சோ இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம தேடி விசாரிச்சுட்டாவே போதும், அப்படி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்புன்னு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம பேங்க் ஜீவோ கிட்ட சொல்றான், அவனுடைய முகத்தை நான் சரியா பாக்கல, அவர் மாஸ்க கைட்டும் போதுதான் அவன் என்ன குத்திட்டான். அதுக்கு நம்ம ஜீவ், இப்ப அதை பத்திலாம் நம்ம பேச வேண்டாமே, நீங்க நல்லபடியா குணமாயி வந்துட்டாவே எனக்கு அதுவே போதும். அப்புறம் ஜீவ் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுக்கறான். இவங்கெல்லாம் இப்ப இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் வெற்றிகரமா நம்ம பேங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவே ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆமாமா சீக்கிரம் வாங்க எல்லாரும் போய் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. கட் பண்ணா நம்ம சாவும் இந்த சிலுக்கு பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்படியே போனா உன்னோட வேலை போயிடும் போலியே அப்படின்னு சாவை பத்தி பேசிட்டு இருக்கா. நீ வாய மூடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அவளுக்கு கால் வருது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் கால் பண்ணி கூப்பிடுறாரு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி சாப்பண்ண வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. இதுதான் நீ வேலை பாக்குற லட்சணமா, நியூஸ்ல பாத்தியா பக்கம் பக்கமா நம்மள போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு சாப்பண்ண திட்டுறான். அவனே கோவத்துல வந்துட்டு இருக்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வெறுப்பேத்துற மாதிரியே கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அவனும், என்னுடைய ப்ராசிக்யூஷன் தரப்புல எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி ஜுங்கன்சுவை பாக்கிறதுக்கு போறாங்க. அப்புறம் நம்ம சாப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மறுபடியும் முயற்சி பண்றா. ஆனாலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தனி வாய மூடு, என்னை எப்ப பார்த்தாலும் கோவப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்புன்னு பக்கத்துல இருக்கிறவனை அடிச்சிடறான். இதுக்கு மேல உன்னோட வேலையில எந்த ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது அப்பான் பண்ணிட்டு கிளம்பி போறான். கட் பண்ணா நம்ம ஜீவுக்கும் பாங்கியும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஜீவுக்கு சொல்றான், நீ என்னை எப்ப பார்த்தாலும் மிஸ்டர் ஜீவுக் அப்படின்னே கூப்பிட்டு இருக்க, நீ தான் என்ன இப்ப லவ் பண்றல, வேற மாதிரி கூப்பிட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பாங்கியே சொல்லுவா, ஆமால சரி நான் உன்னை வேணா டார்லிங் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறான். அதுக்கு ஜீவுக் பயங்கரமா சிரிக்கிறான். இவங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டி ரொமான்ஸோட இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பேங்க ரொம்ப ஹாப்பியா ஆபீஸ்க்கு வெல்கம் பண்றாங்க. எல்லாரும் ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க நம்ம ஹீரோ, எல்லாரும் என்ன பண்றீங்க, எங்க வீட்டையே அழுக்காக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் குப்பையை போட்டுட்டு போறான். வழக்கம் போல மீட்டிங் ரூம்ல இவங்க பேசிட்டு இருக்க நம்ம பாஸ் எப்பயும் போல கதையை மாத்துறாரு. அப்போ நான் வாங்கி சொல்லுவா, ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா, இவரத்தால தாங்க முடியலையே, என்ன பண்றது, அப்பா வாயிட்டாரே அப்படின்னு சொல்ல நம்ம பாஸ் கேட்பாரு, நான் ஒன்னும் அப்பா இல்லையே, இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு காது ஷார்ப்பா இருக்க கூடாது சார் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேங்க் சொல்லுவான், கோமால இருக்கும் போது எனக்கு ஒரு சில கனவு மட்டும் தான் வந்துச்சு, அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நம்ம பாஸ் சொல்லிருப்பாரு, டேய் நீ சீக்கிரமா கண்ணு முழிச்சு வாயேண்டா, நீ மட்டும் கண்ணு முழிச்சு வந்துட்டா என்னோட சொத்து எல்லாத்தையும் நான் உனக்கு எழுதி குத்துறேன், இந்த ஆபீஸோட பேரு கூட மாத்தி உன் பேர்ல வச்சிடறேன் அப்படின்லாம் சொல்லிருக்கான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிருக்கான், நீங்க ஏன் தனியா
கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு செக்யூரிட்டில அரேஞ்ச் பண்றேன், எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு PA அரேஞ்ச் பண்றேன் அப்படிலாம் சொல்லிருப்பான். அப்புறம் பாங்கி, நீங்க எப்பயாவது லேடர் கேம்ல தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் பெனால்ட்டிய நான் ஏத்துக்கிறேன், நீங்க எழுந்து வாங்கன்னு நம்ம பாங்கியும் சொல்லிருக்கா. இதெல்லாம் சொல்லி முடிக்க நம்ம ஃப்ரெண்டு செம்மையா சிரிச்சுட்டு, என்ன ஒரு காமெடி, இப்படி ஒரு இமேஜினேஷனா, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா இவங்க மீட்டிங்கும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஜீவுக்கு யோசிக்கிறான், அந்த ஜுங்கன்சு வீட்ல அந்த ஃபேக் எவிடன்ஸ் யார் வச்சிருப்பா, அந்த குற்றவாளி யாரா இருக்கும் சொல்லி அவன் மைண்ட் வைஸ் நினைச்சிட்டு மறுபடியும் அவன் சத்தமா பேசிடுவான். அங்க இருந்த பாங்கிக்கு அதை கேட்டு, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவங்கதான் கல்பிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ கை காட்டுறான். உடனே நம்ம பாஸ் அங்கிருந்து வந்து, 2 பேரும் வெளிய விடுங்க, நான் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ நம்ம ஜீவுக்கு நினைச்சு பாக்குறான். ஏன்னா பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம பாஸ் தான் பின்னாடி இருந்திருக்கான். ஃபேக் எவிடன்ஸ் கொண்டு போய் அங்க வச்சது எல்லாமே நம்ம பாஸ் தான். அப்புறம் அப்படியே கட்டனா இவன் பேர் கேங், நம்ம ஃப்ரெண்ட் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னதான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல்லையும் தோத்து போயிட்டீங்க, இப்ப என்கிட்டே வந்து ஹெல்ப் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே இல்ல, நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். சோ இப்ப மீட்டிங் ரூம்ல இந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி, ப்ராசிக்யூஷன்ல தப்பு இருக்கு, என்ன பண்றது, இது ஒரு ரிவெஞ்ச் கிரைமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அவன் நினைச்சு பாக்குறான், சின்ன வயசுல ஜீவு கிட்ட இவனுடைய போட்டோஸ கொடுத்துட்டு, இந்த ஆளுதான் உங்க அப்பாவை சாவடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஜீவு குழந்தையா இருக்கும் போது அவனை நம்ப வைக்கிறான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம பாங்கி, இன்னைக்கு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி விடுறான். நம்ம ஜீவுக்கும் ரொம்பவே ஆர்வமா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போய் அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கேம்ல கூட நம்ம ஜீவு ஜெயிக்கவே இல்ல, பாங்கி தான் எல்லா கேம்லயும் ஜெயிக்கிறா. அப்புறம் பாங்கி சொல்லுவான், இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகி வெளியே வர, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா விளையாண்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஐஃபை குத்துட்டு கிளம்பி போறாங்க. அப்புறம் நம்ம பேங்க்குக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கணும், பார்மசி போயிட்டு வர, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அந்த நேரம் நம்ம ஜீவுக்குடைய அம்மா வாரா. ஏய் செல்லம், நீ என்ன இங்க பண்ற, நம்ம எல்லாரும் போய் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவா. இல்லம்மா, என் கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ அம்மாவும் யார் அது அப்படின்னு கேப்பா. அப்புறம் ஜீவுக்கு சொல்றான், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்மா அப்படின்னு சொல்லுவான் வெக்கப்பட்டுக்கிட்டே. பாங்கி பார்மசில இருந்தே இதை பார்த்துட்டு, ஐயோ இவங்க தான் ஜீவுக்குடைய அம்மாவா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என் லைஃப் அவ்வளவுதான் போலியே அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அவ அம்மா கூட சேர்ந்து இவங்கள தானே அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்பா, அந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜீவுக்கு வந்து, நீ வா எங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் வரல போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா முகத்தை மறைச்சிட்டு. உடனே நம்ம ஹீரோவோட அம்மாவும், ஏய் நில்லு ஜீவு, எதுக்கு அவ அவ்வளவு ஃபாஸ்டா போறா, தெரியல மம்மி, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், அவ ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறான்னு தெரியலையே அப்படியே சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா இங்க நம்ம பாங்கியோட அம்மா நம்ம ஃப்ரெண்டுக்கும் பேங்க்குக்கும் நிறைய பீஸா ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் வாங்கி வந்து குடுக்குறாங்க. ஃப்ரெண்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி, எங்களுக்காக நீங்க இவ்வளவு வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க, இதை நாங்க மறக்கவே மாட்டோம், நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம் ஜீவுக்கும் அங்க வந்து யார் இவங்கன்னு கேக்குறான். நான் தான் பாங்கியோட அம்மா அப்படின்னு சொல்ல, ஹலோ ஆன்ட்டி நீங்களா, நம்ம ஜீவு பாங்கியோட அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும் போது ஜீவுக்கோட அம்மாவும் அங்க வந்துடுறா. அப்ப வந்து கேக்குறான், ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னா, உன் பொண்ணு பேசினா அந்த CEO ஏன் பையன் தானா, என் பையனா உன் பொண்ணு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஏய் ஜீவு, நீ ஒன்னும் அவ பொண்ண லவ் பண்ணல, ஏய் சொல்லுடா அப்படின்னு சொல்லு. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா அப்படின்னு நம்ம ஜீவு அவளை சைலண்ட் பண்றான். அப்புறம் வழக்கம் போல இவங்க 2 பேரும் சண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜீவு கூட அம்மா சொல்றான், உன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம பாங்கியோட அம்மாவும் நானும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. அந்த நேரம் நம்ம பாங்கியும் அங்க வந்துடுறா. அப்ப எப்பயும் போல பாங்கியோட அம்மா அவளை ஸ்மைலிங்கோட வர வைக்கிறா. இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஜீவுக்கு ஓடி போய் கைய பிடிச்சிட்டு, அம்மா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இந்த சிலுக்கு எப்பயும் போல சிலுத்துக்கிறா. ஒரு வழியா அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி மறுபடியும் இவரோட போட்டோ வச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் இந்த தப்ப பண்ணல, அந்த டிரைவர் தான் அந்த மாதிரி பண்ணிருக்கான் சார், கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் ஒழுங்கா பாருங்கன்னு சொல்ல, விக்டம் ஏற்கனவே நீ தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண சொல்றேன்னு இவனும் மிரட்டுறான். இவனை எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி அவனை கண்டுக்காமலே போயிட்டான். அதை நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான். அப்படி கட் பண்ணா நம்ம பாங்கி அவ அப்பாவோட போட்டோ வச்சு பேசிட்டு இருக்கா. என்னுடைய பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சுக்காமலே அவரை லவ் பண்ணிட்டேன், ஆனா இப்போ அவங்க 2 பேருமே என்ன எப்படி ஏத்துக்க போறாங்கன்னே தெரியலப்பா பேசிட்டு இருக்க. நம்ம ஜீவு
கையில ஒரு கிஃப்டோட அத பாங்கி கிட்ட எப்படி குடுக்கறதுன்னு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து பாங்கி அங்க லாண்ட்ரிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஜீவுக்கு அதை வாங்கிட்டு வாயே நம்ம 2 பேருமே ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலி நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, அவங்களெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். அதுக்கு பாங்கி எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும், என்ன எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி கொடு, எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு நீ குடுக்காமலே இருக்கிற, அதை எப்ப நீ என்கிட்ட குடுக்க போற, சரி சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்ல இந்த இடத்துலயே குடுக்க சொல்ற அப்படின்னு ஜீவு கேக்குறான். ஆமா கொடு பரவாயில்ல. ஒரு வழியா அவன் வாங்கி வச்சிருக்கிற அந்த கியூட்டான செயினை அவ கழுத்திலே போட்டு விட்டுறான். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஃப்ரெண்டு போன் பேசிட்டு வர நம்ம சாவும் இந்த சிலுக்கும் காலையிலே போதையில தள்ளாடிட்டு வராங்க. அப்புறம் அவ ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. இந்த சிலுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நான் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப சிலுத்துக்கிட்டு கிளிப் ஆயிடுறா. அப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து பிடிச்சு நிறுத்தி என்ன காலையிலே குடிச்சிருக்கீங்களா நீங்க 2 பேரும் திட்டுறான். கொஞ்சம் நம்பர் தரீங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவனோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு போறான். இவளுக்கு ஒரே குழப்பம், இவன் ஏன் நம்ம கிட்ட போன் நம்பரை கொடுத்துட்டு போறான். அப்பனா நம்ம ஜீவுக்கும் பாங்கியும் இங்க செம்ம ரொமான்ஸ்ல இருக்காங்க. இந்த ரொமான்ஸ்க்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாங்கி ரூம்ல இருக்கிற அவளோட அப்பா போட்டோ பார்த்துட்டு அவனுக்கு அப்செட்டா இருக்கு. பாங்கி அவளோட அப்பாவை பத்தி அப்புறம் சொல்றேன்னு சொல்லிருப்பான்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சமைக்கிறதுனால இன்னைக்கு சமையலும் நல்லா இல்ல. சோ எப்பயும் போல நம்ம பாஸ் நம்ம பாங்கிய தான் இன்னைக்கு நீ தான் சமைச்சியா, என்ன கொல்றதுக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க பாங்கி அதுக்கு நான் சமைக்கல அப்படின்னு சொல்லுவா. கட்டனா இவன் பேரு லீ. இவன் கிட்ட ஒரு ஓல்டு கேஸுக்காக விசாரிப்பா நம்ம சாப்பொண்ணு. அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனா எனக்கு பதிலா வேற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம சாப்பொண்ணு லீய பார்க்க போறான். அவன் எப்படி இப்ப உண்மையை சொல்லுவான், என்னோட மனசு மாத்திக்கிட்டேன் உங்ககிட்ட சொன்னதை மறந்துருங்கன்னு சொல்லி கிளம்பிடுவான். இத நம்ம ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ப்ராசிக்யூட்டர் நான் கிட்ட அவர் யாரு சாயே அவங்க பின்னாடியே போறாங்கன்னு கேட்பான். அதுக்கு இந்த சிலுக்கும் அவர் பேர் இல்லி, அவரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க. அதுக்கு காரணமும் அவருதான். ஆனா அந்த உண்மையை இப்ப ஏற்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றா. கட்டனா நம்ம ஜீவு பேங்க் கூப்பிட்டு சொல்லுவாரு, எங்க அப்பா அம்மா இறந்தது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சோ இந்த கேஸ் நீங்க தான் எனக்கு எப்படி எதை கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும், ஆனா இது பர்சனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பேங்க்கும் ஓகே நான் பாத்துக்கிறேன் ஜீவ், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். கட்டனா சாப்பொண்ணு அப்போ ஒரு போட்டோ காமிச்சு இவர் பேரு கன்சர்ன் ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ்ல லீக்கு பதிலா இவர் ஜெயில இருக்கிறாருன்னு சொல்லுவா. இப்ப அப்பீல் பண்ண போறாருன்னு சொல்றா. அப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த கேஸ எடுத்து நடத்த போறான். சோ அவன் வெறும் பேப்பர் ஒர்க் தான் முடிச்சிருக்கான். நம்ம ஜீவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கும் போது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து அவன் கிட்ட கொடுக்க இவனும் அதை அப்படியே படிச்சுட்டு தூங்கிடுறான். தூக்கத்துல இருக்கிற நம்ம ஜீவுக்க பார்த்துட்டு வாங்கி வந்து என்னால நம்பவே முடியல, நீ எனக்கானவனா மாறிட்டேன்னு லவ் லுக்கோட சொல்லிட்டு போவா. கட்டனா நம்ம பேங்க் ஜீவ் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போறான். அதை தனியா எடுத்துட்டு போய் படிச்சு பார்த்துட்டு எமோஷனல் ஆகி அழுகுறான். அப்போ பேங்க் வந்து சாரி நானும் இந்த ஃபைல படிச்சுட்டேன், அவருதான் பாங்கியோட அப்பாவான்னு கேட்பான். அதுக்கு ஜீவு ஆமா அவருதான், பட் அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், இதுக்காக பாங்கி என்ன பண்ண முடியும், இந்த விஷயம் பாங்கிய பாதிக்க கூடாதுன்னு நம்ம பேங்க் கிட்ட நம்ம ஜீவுக்கு சொல்லிட்டு இருப்பான். அதாவது ஜீவுக்கு அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் நம்ம பாங்கியோடைய அப்பான்னு பொய்யான ரிப்போர்ட் இருக்கு. சோ அதை நம்பி நம்ம ஜீவுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி கட் பண்ணா நம்ம பாங்கி ஜீவு கூட பேசிட்டு இருக்கா. கேக்குறா நீ எப்படி ப்ராசிக்யூட்டர் ஆன அப்படின்னு. ஜீவுக்கு சொல்லுவான் என்னோட அப்பா ஒரு ப்ராசிக்யூட்டர், சோ அவரை மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்ப பாங்கி சொல்லுவா நீ ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டர் தான், உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்தா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்லுவான். ஜீவுக்கும் பாங்கிய பார்த்து கேக்குறான் நீ எதுக்கு லா தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்பான். எங்க அப்பா மாதிரி நாங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன், என்ன மாதிரி தப்பா குற்றவாளியா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக நான் லாயர் ஆனேன்னு சொல்லுவா. இப்போ ஜீவுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாவது, பாங்கியோட அப்பாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு அந்த லீய பத்தி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப பாங்கி அவருதான் கன்சர்ன் கேஸ்ல விக்டமா இருந்தாருன்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு பாங்கிய ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவான். அப்புறம் அப்படி கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு சா கிட்ட ஒர்க் விஷயமா பேச வந்திருப்பான். அப்போ சா அந்த லீய பத்தின உண்மையை சொல்லி அவன் தான் உண்மையான குற்றவாளி, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான், இது உன்னோட கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பேங்க் போன் பண்ணி இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ் சாப்பிட போயிடுவான். இவங்க 3 பேரும் அப்படியே பர்லில பேசிட்டு இருக்க நம்ம பாங்கி அங்க வந்து நம்ம பேங்கர்ஸ் இப்பதான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கு, இப்ப போய் இப்படி
குடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க நம்ம பேங்க் இல்ல நான் வெறும் சோடா மட்டும் தான் குடிச்சேன்னு சொல்லுவான். அப்போ பாங்கி எல்லாரையும் திட்டிட்டு நம்ம ஜீவுக்க பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறா. அப்போ ஜீவு பாங்கி நம்ம எப்பயும் இப்படியே இருக்கணும், என்னை விட்டு நீ பிரியவே கூடாதுன்னு சொல்லி ஹக் பண்ணிப்பான். நானே என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நீ என்னை விட்டு போயிடவே கூடாதுன்னு சொல்ல நம்ம பாங்கியும் நீ ஃபீல் பண்ணது ஜீவுக்கு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாங்கி கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து உன் கவலைக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க பாங்கியும் இல்லப்பா ஜீவுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான், காரணம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு இல்ல அவன் அப்பா அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க, சோ அதை நினைச்சு அவன் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான். அந்த ஞாபகம் அவனுக்கு அடிக்கடி வர்றதுனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம பாங்கி இதுல நான் என்ன பண்ண போறேன்னு யோசிப்பா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு அந்த வேர்ல்டு கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு. அந்த லீய கூப்பிட்டு மறுபடியும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பாங்கிக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து அவ அம்மாக்கு போன் பண்ணி இந்த கோர்ட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறா. ஜீவுக்குடைய அப்பா அம்மா எப்படி இறந்திருப்பாங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஜீவு கிட்ட சொல்லணும்னு அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு அழுதுட்டு இருக்க அங்கிருந்து கிளம்பிடுவா. இவங்களும் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம பாங்கி இருக்க மாட்டா. ஜீவுக்கு உடனே போன் பண்ணி நீ எங்க இருக்க பாங்கி, நான் உன்னை உடனே பாக்கணும் அப்படின்னு சொல்லுவான். பாங்கி அதுக்கு நீ வீட்டுக்கு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சாப் பொண்ணுகிட்டயும் நம்ம ஃப்ரெண்டு அப்படியே ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி கட்டனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி சாப் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பான், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது அவங்க கொடுக்கற ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப் பொண்ணு திட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ்லயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் ஏதோ பிளே பண்ணிட்டு இருக்கான்னு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாங்கியும் ஜீவுக்கும் போயிட்டு ஐஸ்கிரீம் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியா அந்த டேவை என்ஜாய் பண்றாங்க. கடைசியா ஈவினிங் நம்ம ஜீவுக்குடைய கையை பிடிச்சிட்டே நம்ம பாங்கி ரொம்ப ஃபீலிங்ஸா இது எல்லாமே இன்னையோட முடிய போகுது. ஆமா ஜீவு நான் உன்னை பிரேக்கப் பண்ண போறேன், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்ல இப்போ ஹீரோ கேக்குறான் எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான். பாங்கி சொல்றா என்னதான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கு மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மா சாவுக்கு என்னுடைய அப்பா தான் காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது கரெக்ட் இல்ல. அப்போ ஹீரோ யோசிக்கிறான் இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. ஹீரோ சொல்றான் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல வாங்கி எதுக்கு, ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கே, என்னுடைய அப்பா உங்க அப்பா அம்மா சாவறதுக்கு காரணம்னு நீங்க சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க கூட ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இல்ல உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது பாங்கி, சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னை நான் தனிய விட மாட்டேன்னு சொல்றான். ஆனா இவளும் நீ என்ன தடுக்க முயற்சி பண்ணாலும் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ சோகமா நிக்க நம்ம பாங்கி எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு அழுதுட்டு நிக்கிறா. ஹீரோவும் ஃபீலிங்ஸோட வீட்டுக்கு வந்து அவ ரூம் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்றான். இந்த பக்கம் பாங்கி இந்த சிலுக்கு வீட்டுக்கு வந்து கேக்குறா இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேப்பா. இந்த சிலுக்கும் டோரை சாத்த பாக்க காலை வச்சு லாக் பண்ணிட்டு உள்ள ஓடி வந்துடுறா. நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு பிடிச்சவங்களோட வீட்டுல நீ தங்க வேண்டியது தானே, என்னதான் உனக்கு பிடிக்காதேன்னு இந்த சிலுக்கு சொல்லுவா. அப்புறம் பாங்கி ஃபீலிங்ஸா சொல்றா நான் உண்மையாவே செத்துடலான்னு தான் நினைச்சேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வாழணும்னு தோணுது, நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போது நான் ஏன் சாகணும் அப்படின்னு அவ வீட்லயே நின்னுட்டு அவளையே கலாய்ப்பா. சிலுக்கும் கோவமா ஏய் நீ என்ன என் வீட்டுல நின்னுட்டு என்னையும் கலாய்க்கிற, நீ பண்றது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம பாங்கி ஹீரோ கூட இருந்த ரொமான்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டே இருக்க இந்த பக்கம் ஹீரோவும் ஃபீலிங்ஸா லோன்லியா சுத்திட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாங்கிக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. சோ நம்ம சிலுக்கும் இதுக்கா நீ இவ்வளவு சீன் போடுற, உனக்கு நார்மல் டெம்பரேச்சர் தான், கொஞ்சம் டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்ப பாங்கிக்கு ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கான் ஒழுங்கா மீட்டிங் வந்து சேரு. இவளும் இந்த பிரச்சனைக்கு நடுவுல இது தேவைதானான்னு சொல்லி போன் எடுத்து வச்சிடறா. அப்ப இந்த சிலுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் ரொம்ப போல்டான பொண்ணாச்சு, உன்னுடைய ஈகோலாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒழுங்கா வேலைக்கு போய் சேர்ற வழிய பாரு, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பண்ற அட்வைஸ் பண்ணிட்டு நான் சொன்னா நீ கேட்கவா போற, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுவா. நம்ம பாங்கி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ போய் பார்த்துட்டு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ அதை ஏத்துக்க மாட்டான், பர்சனல்
லைஃப் வேற, அபிஷியல் வேற. சோ நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீ 2 இயர்ஸ்க்கு இங்கதான் ஒர்க் பண்ணுவேன்னு அக்ரிமெண்ட் இருக்கு. சோ அதுபடி நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். அதுக்கு பாங்கி, இல்ல எதுவுமே நடக்காத மாதிரி என்னால வேலை செய்ய முடியாது, அதனால நான் இந்த ஜாப குவிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், இங்க பாருங்க, என்னோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். பர்சனலியும் அபிஷியலையும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு நம்ம பாங்கிக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஓகே, நீங்க வேணா வெக்கேஷன் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு இப்போதைக்கு பிரேக் கொடுப்பான். நம்ம பாங்கியும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவா. கட் பண்ணா நம்ம ஜீவு டிஸ்ட்ரிக்ட் அத்தானியே பார்க்க வந்திருக்கான். நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா, என்னோட அப்பா அம்மா ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ்ல நீங்க தான் ப்ராசிக்யூட்டரா இருந்தீங்க. சோ என்னோட அப்பா அம்மா நிஜமாவே கொலை செய்யப்பட்டாங்களான்னு கேட்பான். அதுக்கு அவனும், ஆமா, அது ஒரு ரிவெஞ்ச் மர்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவர்தான் கொலை பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஜீவு கேட்க, அது நீதான் அன்னைக்கு அந்த கல்பிரேட்ட நீதான் என்கிட்ட காட்டுனேன்னு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானே சொல்லுவான். இப்ப ஹீரோக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. நான் அப்படி சொன்னேன்னு எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நடந்து வரான். அப்போ சின்ன வயசுல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வரான். கட் பண்ணா நம்ம பாங்கி ஃபீவரோடையே ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் அவ போன்ல பாத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல நம்ம பாஸ் மீட்டிங்க நடத்த விடாம, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா, அவளுக்கு ஏன் நீ வெக்கேஷன் லீவ் கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவங்க எல்லாரும் விளையாச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்களும் வேணா வெக்கேஷன் லீவ் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே ஓகே, நான் இதுக்கப்புறம் ஒண்ணும் பேசல, எனக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லன்னு நம்ம பாஸ் கொஞ்சம் அடங்கிடுவாரு. ஆனா கொஞ்ச நேரம் கூட நம்ம பாஸால அமைதியா இருக்க முடியல. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லையேன்னு இவங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது அவன் நடுவுல வந்து கேட்டுட்டு, நான் உன்னை சரியா வளர்க்கல போல அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம பேங்க் இந்த வாட்டி கண்டிப்பா வெக்கேஷன் லீவ் அவர் எடுத்துப்பாரு, நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வெளியே போயிடுறான். கேட்டா நம்ம பாங்கி ரொம்ப ஃபீவர்ல படுத்துட்டு இருக்க. இந்த சிலுக்கு வந்து, ஹேய் எழுந்துரு, என்ன நீ நாள் முழுக்க படுத்துட்டே இருப்பியா, இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கிற, இப்படி எல்லாம் இருந்தனா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், உனக்கு என்னாச்சு எழுந்துரு. ஆனா நம்ம ஹீரோயினி எழுந்துக்கவே மாட்டா. ஹே பாங்கி எழுந்துருடி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கும் போன் பண்ணி சொல்லிடுவா. நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்டும் பாங்கிய பார்க்க ஓடி வராங்க. நம்ம ஹீரோ உள்ள போய் நம்ம பாங்கிய பார்த்து ஃபீல் பண்றான். நம்ம பாங்கி மயக்கத்திலேயே இது கனவா இருக்க கூடாதுன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ இது கனவு இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த மயக்கத்திலயும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவான். கப்பன்னா நம்ம ஹீரோ அம்மாவும் ஹீரோயினி அம்மாவும் இப்பவும் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாங்கி அம்மா கேப்பா, பையன் உங்களை மாதிரியே இல்லையே, நிஜமா அவன் உங்களுக்கு தான் பிறந்தானா இல்ல ஏதாவது ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்தீங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோடைய அம்மா இந்த டைம் ஃபீலிங்ஸா, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு பையன் தான், இருந்தாலும் என் பையன் மாதிரி நான் வளர்த்தேன், என் வயித்துல பிறக்கலனாலும் அவன் என் பையனை நினைச்சுதான் நான் அவனை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ பாங்கியோடைய அம்மாவும், சாரி நான் தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம பாங்கி அம்மா பாங்கி கிட்ட அங்க நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறா. நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்றேன், ஆனா அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, ஆனா நீ ஃபீல் பண்ணத பாங்கி, அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ ஜீவுக்கு மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம பாங்கி, ஐயோ நம்ம அம்மாக்கு நான் பிரேக்கப் பண்ணது தெரியலையே, அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வருது. அவளும் அதை பிக் பண்ணி, என்ன போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அங்க போனா ஒரு கியூட்டான குட்டி பையன் நம்ம பாங்கிய பார்த்துட்டு, இவங்க தான் என்னுடைய லாயர் அப்படின்னு கை காட்டுவான். பாங்கிய அதுக்கு, ஆமா இவன் ஒரு மர்டர கண்ணால பாத்துருக்கான், அந்த போலீஸ் அந்த கொலைகாரன் ஃபேஸ பாத்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இந்த குட்டி பையனும் பயந்துட்டே, இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, பாங்கியும் இப்ப அவன் கொஞ்சம் பயத்துல இருக்கான், நான் அப்புறமா கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஜீவுக் வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. அங்க எல்லாரும் இவ்வளவு ஹாப்பியா வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த குட்டி பையனை பார்த்து யாருன்னு கேட்க, அந்த குட்டி பையன் நம்ம பாங்கிய அம்மான்னு கூப்பிடுவான். எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் சொல்லுவான், இல்ல எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, நான் ஒரு அங்கிள் ஆன்டி வீட்டுல தான் தங்கி இருக்கேன் சொல்லிட்டு நம்ம பாங்கிய பார்த்து, இவங்க தான் என்னோட லாயர் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் கேட்பாரு, என்னது இந்த குட்டி பையன் ஒரு மர்டரோட விட்னஸா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல நடந்த கொலையை பத்தி சொல்லிட்டு, இப்படிதான் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாஸ் அதுக்கு क्वेश्चन கேட்கும் போது அந்த குட்டி பையன் சொல்லுவான் பாங்கி கிட்ட, எனக்கு இவரை பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவான். பாங்கியும் வாய மூடு அப்படிலாம் பேசக்கூடாது சொல்லுவா. இப்படியே இவங்க கலாச்சிட்டு இருக்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பான் அந்த குட்டி பையன். எங்க ஆன்ட்டி என்னை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்கன்னு அந்த குட்டி பையன் சொல்ல, பாங்கி எதுக்கு, இல்ல நீ ஏன்
என் கூடயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ நானே வேற ஒருத்தவங்க வீட்டுல தங்கி இருக்கேன், உன்னை அங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போக முடியாது கண்ணா அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த குட்டி பையனை யார் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம பேங்க் வீட்டுக்கு அனுப்பலாமா இல்ல நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கும் போது அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஐயோ இவன் ரொம்ப குட்டி பையனா இருக்கான், இவனை எப்படி நான் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ ஜீவுக்கு வீட்லயே அவனை தங்க வச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த குட்டி பையனை பிடிக்கல. அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லுவான், இங்க பாரு நீ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் என்னோட ரூம்க்குலாம் நீ அங்க வரவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். ஒழுங்கா இருக்கணும், உன்னுடைய சுட்டித்தனத்தெல்லாம் என்கிட்ட நீ காட்டக்கூடாது, என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். அந்த குட்டி பையனும் பேந்த முழிச்சிட்டு கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு வாங்கிக்கிட்டு பேசிட்டே வரான். உங்களுக்கு அப்பப்பதான் உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்லுவீங்க, ஆனா இவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமா ஒரு அளவுக்கு விடுவீங்க அப்படின்னு கேட்க, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தனே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம வாங்கி ஒரு நிமிஷம் அப்போ ஜீவோக்கு அப்படின்னு கேட்க, ஆமா நானும் ஜீவோக்கும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோம் உங்களை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான். வாங்கி அச்சச்சோ அப்ப நான் நிஜமாவே கிஸ் பண்ணிட்டேனா, அது கனவு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறா. அவளுக்குள்ளேயே அவ தனியா புலம்பிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியல, என்ன பேசுறீங்க, கொஞ்சம் எனக்கும் புரியுற மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவான். கட்டனா அந்த குட்டி பையனுக்கு அந்த கொலைகாரனை பத்தி ஞாபகம் கனவுல வருது. அந்த பயத்தோட எழுந்து நம்ம ஜீவுக்கு ரூமுக்கு வந்துருவான். ஜீவுக்கு அதுக்கு பேய் மாதிரி கத்திட்டு, நான் தான் உன்னை மேல வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, கீழே போ, உன்னை யார் மேல வர சொன்னா அப்படின்னு மிரட்டுவான். ஆனா அந்த குட்டி பையன் அதெல்லாம் கண்டுக்காம அவனோட பெட்ல வந்து படுத்துப்பான். ஜீவுக்கு அதுக்கு நீ ஏன் கூட வந்து படுத்துக்கிறேன்னு கேட்பான். அதுக்கு அந்த குட்டி பையன், எல்லாம் எனக்கு வந்து கனவு தான் காரணம், நிஜமாவே அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படி கண்டுபிடிக்கலனா அதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு கேட்பான். ஜீவுக்கு தோணுது நம்ம சின்ன வயசுல இருந்த மாதிரிதான் இந்த குட்டி பையனும் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஜீவுக்கு அந்த குட்டி பையனுக்கு தைரியம் சொல்லுவான். நீ இனிமேலு இங்க உன் இஷ்டத்துக்கு இரு, எதையும் நினைச்சு பயப்படாத அப்படின்னு சொல்லுவான். கட் பண்ணா நம்ம வாங்கி ஸ்கூல் கேட் முன்னாடி வந்து நின்னுட்டு, இங்க தானே அந்த குட்டி பையனை நிக்க சொன்னேன், எங்க போனா அப்படின்னு விசாரிப்பான். இந்த குட்டி பையன் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். வாங்க ஒருத்தர், என்னாச்சு, உன்னை யாராவது துரத்திட்டு வராங்களா கேட்டு அவனுக்கு அந்த பேக் எடுத்து கொடுப்பான். அப்ப வாங்கியும் அங்க வந்து, ஏய் உன்னை நான் அங்க தானே நிக்க சொன்னேன், நீ என்ன இங்க பண்ற, என்னாச்சு உனக்கு, ஏதாவது அடிபட்டுடுச்சான்னு கேட்க அவர்கிட்ட, நான் இப்பதான் டிடெக்டிவ் கிட்ட பேசினேன். உடனே அவன் சொல்லுவான், அவர் ரொம்ப அவசரப்படுத்துவாரு, நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. டே குட்டி பையா நீ ரொம்ப கவலையா இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு உண்மையாலுமே எதுவுமே தெரியாதுன்னு அந்த குட்டி பையன் சொல்லுவான். இப்போ வாங்கி அந்த குட்டி பையனை ஹீரோ கிட்ட விட்டு போவான். இவனும் கார்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போவான். அப்ப அந்த குட்டி பையன் கேட்பான் ஹீரோ கிட்ட, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்டுட்டு பயங்கரமா சிரிப்பான். நம்ம ஜீவ், ஏய் சிரிக்காதன்னு சொல்றல, எதுக்குடா இப்படி சிரிக்கிற அப்படின்னு அவனை திட்டிட்டே வருவான். அப்புறம் நைட்டு ரொம்ப பதட்டமா அந்த குட்டி பையன் எழுந்துப்பான். ஹீரோ, ஏண்டா மறுபடியும் ஏதாவது கனவு கண்டியான்னு கேட்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை அந்த கொலைகாரன் என்னை வந்து கொன்னுடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ, நீ ஒன்னும் பயப்படாத, இந்த ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த கனவு வந்துட்டு தான் இருக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனா எல்லாம் சரியா போயிடும், நீ எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நிம்மதியா தூங்குன்னு சொல்லுவான். ஸ்டே மார்னிங் இந்த குட்டி பையன் ஹீரோ கிட்ட சொல்லுவான், நான் அடையாளம் காட்டலான்னு இருக்கேன், அந்த கொலைகாரன் யாருன்னு. அப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அப்போ போலீஸ் கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, அந்த குட்டி பையனும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் அந்த குட்டி பையன் அங்க வேற ஒருத்தனை கை காமிச்சு அவன் போன் ரிங் டோனையும் சொல்லுவான். உடனே அவனும், என்னோட ரிங் டோன் இங்க எல்லாருக்கும் தெரியும், நீ ஒன்னும் காமெடி பண்ணாத, என்ன பத்தி ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்பான். இதே ஷூஸ் தான் சொல்லி அந்த ஷூவையும் அடையாளம் காட்டுவான். அப்புறம் உடனே அவனை அங்க இருந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப ஜீவுக்கும் பேங்க்கும் இத வச்சு அவங்க விசாரிப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு நம்ம குட்டி பையன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ஜீவு அவனோட சின்ன வயசு ஞாபகத்தை நினைச்சு பார்த்துட்டு, ரெண்டு விதமா எனக்கு மெமரிஸ் வருது, இதுல எது உண்மைன்னு தெரியலையேன்னு அவனுக்குள்ளே நினைச்சு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் பேங்க் கிட்ட, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன், நீங்க இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா நம்ம பாங்கி இந்த சைட்டோவை பார்க்க வந்திருக்கா. அப்போ மிஸ்டர் பேங்க் போன் பண்ணி கேக்குறாரு. அதுக்கு பாங்கி சொல்வா, ஆமா அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லன்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சடனா அவன் எழுந்து நம்ம பாங்கி பின்னாடி வில்லத்தனமா மறைச்சிட்டு நிக்கிறான். அப்ப நம்ம பாங்கிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு நிக்க, அந்த பயத்தோட ஜிங்கன்ஸோ நீங்க ஓகே தானேன்னு கேப்பா. உடனே இந்த சைக்கோவும், என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அங்க வேற அதுக்குள்ள சாப் ஒண்ணு வந்து அவருக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க இன்னைக்கு வெயிட் பண்ணாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவா. இவன்
அவங்களும் அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஹீரோ கேட்பான், நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா பாங்கின்னு. அதுக்கு நம்ம பாங்கி, இல்ல வேண்டாம் ஜீவு, நான் பஸ்லயே போறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா நம்ம பாஸ், ஏண்டா எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க, கொலைகாரனுக்கு கான்சியஸ் வந்தா நல்ல விஷயம் தானேன்னு கேட்க, ஆமா நல்ல விஷயம் தான், அவன் பிசிக்கல் கண்டிஷன் கூட ஓகேவா தான் இருக்கு, மத்ததெல்லாம் சா பாத்துப்பாங்கன்னு நம்ம ஃப்ரெண்டும் சொல்லுவான். அப்புறம் இந்த சிலுக்கு வீட்டுக்குள்ள வந்ததும், என்னடி இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்க, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல அப்படின்னு சொல்லுவா. நம்ம பாங்கி, எனக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவனுக்கு மெமரி லாஸ்னு சொல்றாங்க, அது உண்மையான்னு கேப்பா. இந்த சிலுக்கும், அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், ஆமா நீ சமையல் பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கறா. ஏய் என்னடி இது, இதுல என்ன போட்டு தொலைஞ்ச, இவ்வளவு கேவலமான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவா. அப்பன்னா இங்க நம்ம பாஸ் ஹீரோ கிட்ட, என்னடா நீ மறுபடியும் லாயராக போறியான்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க ஏன் என்னோட ஃபைல் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன், உன்னை நினைச்சா எனக்கு ஃபீலிங்ஸா இருக்குடா, நீ மறுபடியும் லாயர் ஆனா நிறைய கேஸ் இருக்கும், நீ கிரிமினல் கூட எல்லாம் மறுபடியும் போராடணும்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், ஜங்கன்சு மாதிரி குற்றவாளிய நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அதுக்குதான் கவர்மெண்ட் அத்தாரிட்டியா இருந்தா ஈஸியா நான் எல்லா வேலையும் செய்ய முடியும், அதனாலதான் நான் மறுபடியும் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பாஸ், நீ மறுபடியும் ப்ராசிக்யூட்டர் ஆவறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, நீ ஏற்கனவே தூங்க மாட்டேன்ற, இப்போ மறுபடியும் ப்ராசிக்யூட்டரா போனா உனக்கு ரொம்ப ஒர்க் டஃபா இருக்கும், ஆனா இதுதான் உன்னோட விருப்பம்னா நீ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். பண்ணா நம்ம ஹீரோ சாப்பண்ணு கிட்ட வந்து ஜுங்கன்சுவை பத்தி விசாரிக்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கான், எல்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, அதுக்கு நம்ம சாப்பண்ணும், இல்ல இன்னும் ஏதோ அவனுக்கு ஞாபகம் வரல, அவனுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்த்தாச்சு, பட் பிசிக்கலா அவனுக்கு டேமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜீவக் சொல்லுவான், ஒருவேளை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட அவன் இந்த மாதிரி ஒரு நாடகம் போடலாம்ல, ஒரு 5 மினிட்ஸ் நீங்க அவன் கூட பேச அனுமதி கொடுக்கணும்னு கேட்பான். உடனே ஓகே ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்க பேசணும், அதுக்கப்புறம் வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பொண்ணு நம்ம ஹீரோவா அவன் கிட்ட பேச விடுறா. அப்புறம் ஜீவ போய் அவனை பார்த்ததும் இந்த சைக்கோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கேட்பான், என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்ன ஏன் இப்படி இந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுவான். உடனே ஜீவுக்கு சொல்லுவான், உனக்கு தேவையான டீடைல்ஸ் இப்ப என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உனக்கு லாயரா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த சைக்கோ, என்னது எனக்கு நீங்க லாயரா இருக்க போறீங்களா, அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன், எல்லாரும் வந்து இந்த மாதிரிதான் பேசிட்டு போறாங்க, என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்குன்னே நம்ம சாப்பொண்ணும், இங்க பாருங்க உங்க டைம் முடிஞ்சிச்சு, அதுக்கு ஜீவு நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சாப்பொண்ணு கேப்பா, நீங்க பேசினதுல அவன் நடிக்கிறானா இல்ல நிஜமாவே அவனுக்கு அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுதான்னு. அதுக்கு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான், அவனுக்கு நிஜமாவே அம்னீஷியாவா இல்ல அவன் நடிக்கிறானான்னு என்னால இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவான். இப்பன்னா நம்ம பாங்கி வந்து, இந்த குட்டி பையனை பிடிச்சு, நான் உன்னை ஸ்கூல் முடிச்சிட்டு உங்க ஆன்டி வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நீ ஏன் இன்னும் இங்க இருக்கன்னு கேப்பா. அதுக்கு நம்ம குட்டி பையன், இல்ல எனக்கு அங்க போகவே பயமா இருக்காக்கா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம பாஸ் சொல்லுவாரு, நீ விடு அவனை, நீ இன்னும் அவன் லெவல்ல தான் இருக்கிற, நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் இங்க இருந்துட்டு போட்டும், இப்ப வேலை செய்ய தானே வந்த, அதை போய் ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜீவுக்கும் அங்க வந்துருவான். இந்த குட்டி பையனும் நம்ம ஜீவுக்க ரொம்ப ஆசையா பிடிச்சுப்பான். அப்ப பாங்கி சொல்லுவா, வா வா நான் உன்னை உங்க வீட்லயே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அந்த குட்டி பையனை கூப்பிட, அதுக்கு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான், நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். அப்ப சொல்லுவான், உன்னோட வெக்கேஷன் லீவ் எல்லாம் நீ முடிச்சுக்கோ, நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, சோ இன்னைக்கே ஜாயின் பண்ற வழியை பாரு, இப்போ ஒழுங்கா வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்க இவங்க எல்லாரும் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. எப்பவும் போல நம்ம பாஸ் நம்ம பாங்கியை தான் போட்டு வறுத்தெடுக்கிறான், மீட்டிங்கை டைவர்ட் பண்றான். நம்ம ஹீரோ வந்து கத்துவான், என்ன எப்பயுமே இந்த மாதிரி மீட்டிங் நடத்த விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கத்துவான். இவன், நான் டீ போட போறேன், உங்களுக்கு யாருக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவனும் கிளம்பிடுறான். இப்பன்னா நம்ம சாப்பொண்ணு, மறுபடியும் வாரண்ட் கொடுங்க, அவனை நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவனும், உனக்கு வேற வேலையே இல்லையா, சும்மா இதே பொழப்பா போச்சு, போ முதல்ல அவனுக்கு நினைவு திரும்பிச்சான்னு பாரு, அதுக்கப்புறம் வாரண்ட பத்தி பேசலாம் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். அப்புறம் இவளும் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, இந்த ரிப்போர்ட் எல்லாம் நான் படிச்சு உனக்கு சம்மரியா சொல்றேன், நீ சாப்பிட்டுட்டே கேளு அப்படின்னு சொல்லுவான். இவளும் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இங்க நம்ம பாங்கிய, உனக்கு டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு, நான் வேணா உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். அப்ப இந்த சிலுக்கு வந்து, என்ன ஜீவு பார்த்து ரொம்ப நாளாச்சு, உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, ஆமா நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு இவ கேட்க, நம்ம பாங்கி, நீங்க கிளம்புங்க, அவ அப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டும் நம்ம
பொண்ணு வந்து நிப்பாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேப்பா. உடனே சா சொல்லுவா, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு கிளம்பி இவங்க அப்படியே பாரி போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. கப்பனா இங்க நம்ம சா பொண்ணு ஜுங்கன் சோ கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி வருவா. நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நீ ஒருத்தரை கொலை பண்ண, அதுக்கான மோட்டிவ் என்னன்னு கேப்பா. இந்த சைக்கோவும் அப்ரானியா, என்ன நான் கொலை பண்ணனா? அப்படி நான் கொலை பண்ணிருந்தா என்ன ஜெயில போடுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பேசுவான், நீ ரொம்ப ஓவரா யோசிக்காத, உன்னோட மெமரி திரும்ப வர நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் கொலை பண்ணால அவனோட போட்டோஸ், அவனோட சீனியர் போட்டோஸ் எல்லாம் காட்டுறான். இதெல்லாம் பாரு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இவனுக்கு எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி நடிப்பான். அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம ஃப்ரெண்டும் இந்த கேஸ பத்தி விசாரிக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. அப்புறம் நம்ம ஜுங்கன்சு ஸ்கூலுக்கு போய் அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. இங்க இந்த சைக்கோ அந்த ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு நம்ம சாப்பொன்னு போன் பண்ணி அவனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் இங்க போன் பேசிட்டு இருக்க இவன் சைக்கோவும் அந்த ஆல்பத்தை பாத்துட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறான். அவளுடைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு போல. அதை நினைச்சு பார்த்து அழுதுட்டே இருக்க இவனும் போன் பேசிட்டு உள்ள வரும்போது அப்படியே வந்து நிப்பான். நம்ம ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு? இல்ல, இந்த 4 செவத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு, இப்ப வெளியெல்லாம் போக முடியாது, உன்னை சா வேற பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படி ஏதாவது ஞாபகம் வந்தா என்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ இந்த சைக்கோ அவன் பண்ண கொலைய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வாஷ்ரூம்ல நிக்க ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளிய இருக்கிற போலீஸும் உள்ள வந்து பாப்பாங்க. அப்போ அந்த போலீஸையும் அவன் அடிச்சு போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இவன் கிளம்பிடுவான். அந்த நேரம் நம்ம சா பொண்ணு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வருவா. அதுக்கப்புறம் அவன் எஸ்கேப் ஆகி போறத பார்த்துட்டு இவன் ஃபாலோ பண்ணி போய் 2 பேருக்கு சண்டை வந்துடுது. அந்த சைக்கோ நம்ம சா பொண்ணையும் அடிச்சு போட்டு போறான். இங்க கார் பார்க்கிங்ல வந்துட்டு ஹீரோக்கு டவுட் வருது. அப்ப அந்த ஆல்பத்தை எடுத்து பாக்குறான். அப்போ அதுல இருந்து அந்த பொண்ணு போட்டோ மட்டும் கிழிச்சிருப்பான். அந்த நேரம் பாங்கி கால் பண்ணி ஜுங்கன்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஜுங்கன்சு ஸ்கூலுக்கு போயிருக்காளான்னு கேட்பான். இவளும் ஆமான்னு சொல்ல, ஐயோ எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஃபாஸ்டா அவன் ஜுங்கன்சுவை பார்க்க போவான். அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா இந்த பக்கம் எஸ்கலேட்டர்ல ஏற அவனும் அந்த பக்கம் எஸ்கலேட்டர்ல இறங்கி போறத பாக்குறான். டேய் ஜுங்கன்சு நில்லுடா, தடுத்துட்டு போக அவன் ரொம்ப ஃபாஸ்டா அங்க இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுவான். நம்ம ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் போன் பண்ணி சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பதட்டமா வந்து, ஏய் சா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான். சா கண்ணு முழிச்சு, நீ ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்றன்னு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவா. அப்புறம் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுவான். அப்போ சா சொல்லுவா, இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் அவளை பத்திரமா பாத்துக்கிறான். கட்பண்ணா நம்ம ஹீரோ ஜுங்கன்சு எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கான்னு தெரியலையே, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான்னு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்குமா, அதுக்கான மோட்டிவ் என்னன்னு யோசிப்பான். இப்படி இவன் குழப்பத்துல இருக்க கட்பண்ணா நம்ம சாப்பொண்ணு போட்டு இந்த ஆளு செம்மையா வறுத்தெடுப்பான். என் கண்ணுல படாம இங்கேயாவது போயிடுங்க, உங்களால என்ன இங்க இருந்து அனுப்பிடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுவான். ஜுங்கன்சு தப்பிச்சு போனதுனால பாவம் நம்ம சா திட்டுவாங்கறா. அப்புறம் இங்க இவங்க எல்லாரும் மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பாங்கி சொல்லுவா, அவன் தப்பிச்சு போனது ஒன்னும் ஜோக் அடிக்கிற விஷயமும் இல்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு இது ஒன்னும் ஃபன்னியான விஷயம் இல்ல, நம்ம எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கன்சு இவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி இருப்பான்ல, அதை நினைச்சு பாக்குறான். அப்புறம் மீட்டிங்க முடிச்சுட்டு அந்த ஆல்பத்துல இருக்கிற ஸ்கூல் இதான் நானு, அவன் திரும்பி இங்க வருவான்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு பாங்கி கேப்பா. ஆமா, இந்த ஸ்கூல் தான், ஆனா அவனோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வராம அவன் ஒன்னும் பண்ண மாட்டான், அவன் மெமரிஸ் ரீகைன் ஆச்சுன்னா இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா அவன் வருவான்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவங்க இங்க இப்படி பேசிட்டே கிளம்பி போயிடுவாங்க. பின்னாடியே இந்த சைக்கோ நம்ம பாங்கி யாருன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் சரியா ஞாபகம் வரல போல. அப்புறம் பாங்கி ஆபீஸ்ல தனியா இருக்கும் போது இந்த சைக்கோ அங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாங்கிய கத்திட்டு இருப்பான். நீ யாருன்னு சொல்லு, ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்பான். நம்ம பாங்கி பயத்தோட, நீ ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி நடிக்கிற, நீ ஒரு கொலைகார அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிப்பா. அந்த சைக்கோவும் பாங்கியும் அடிக்க செம்ம ஃபைட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து, ஹே பாங்கி உனக்கு ஒண்ணு இல்லன்னு கேட்டு அவனை போட்டு செம்மையா
ஹீரோவைய அடின்னு அடிப்பான். அப்போ அந்த சண்டையில நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுறான். பாங்கி அதை பார்த்துட்டு ஜீவுக்கு உனக்கு பிளட் வருதுன்னு அழுவுறா. ஜங்கன்சுவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசு மெமரிஸ் ஞாபகம் வருது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம பாங்கியோட அப்பா தான் ஜீவுக்கு காப்பாத்தி விட்டுட்டு, நீ அழாத கண்ணா, உன்னோட அம்மா அப்பாவை நான் காப்பாத்தி கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்க சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது இப்போதான் நம்ம ஜீவுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்பதான் இவங்க எல்லாருக்கும் உயிரே வருது. இப்போ பாங்கி என்னாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு ஃபீல் பண்றா. நம்ம சாப்புன்னு ஜங்கன்சுவை விசாரிக்கிறா. உனக்கு நிஜமாவே எதுவுமே ஞாபகம் இல்லையா? இந்த கத்தியால தான் நீ அவனை கொலை பண்ண. இத உன்னோட வீட்டுல இருந்து தான் நாங்க எடுத்தோம். நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேன்ற. இப்படி எல்லாம் சைலண்டா இருந்தா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதன்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஜங்கன்சு எதுவுமே பேச மாட்டேன்றான். சா சொல்லுவா, உனக்கு எப்போதான் ஞாபகம் வரும்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சிட்டு பாங்கிய பாத்துட்டே இருப்பான். அப்ப பாங்கி எழுந்துட்டு, நீ நல்லா தூங்குனியா? இப்போ பெயின் எப்படி இருக்கு? அடிப்பட்ட இடத்த காட்டு, நான் காயம் ஆறிச்சான்னு பாக்குறேன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த நேரம் இந்த குட்டி பையன் வந்து, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஓகேவா, அடிப்பட்ட இடத்த நான் பாக்கலாமான்னு கேப்பா. நீ ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்றேன்னு ஜீவுக்கு திட்டுவான். இன்னைக்கு சாட்டர்டேப்பா, ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இந்த குட்டி பையன் நம்ம பாங்கி தலைமுடிய பார்த்துட்டு கிண்டல் அடிப்பான். அதுக்கு நம்ம பாஸ், இந்த குட்டி பையனுக்கு கண்ணு நல்லா தெரியுது, எல்லாம் இந்த கண்ணாடியோடைய மகிமை அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜீவு, போதும் நிறுத்துங்க, இப்போ டிஸ்சார்ஜ்னு கேளுங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவான். அப்புறம் ஒருவேளையா நம்ம ஜீவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு தேவையான ஃபுட் மெடிசன் எல்லாம் கொண்டு வருவா. ஜீவுக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லுவான். உடனே நம்ம பாங்கி, இங்க பாரு, என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, சோ நான் தான் உன்னை பாத்துப்பேன், இதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போடலாம் ஹெல்ப் பண்ணுவான். பாங்கி, உன்கிட்ட பர்சனலா நான் பேசணும், ஒர்க் முடிச்சுட்டு நம்ம பேசலான்னு நம்ம ஹீரோ சொல்ல பாங்கியும் அதுக்கு ஓகே சொல்லுவா. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜீவுக்கு பேசுவான். அன்னைக்கு எங்க வீட்டுல எப்படி ஃபயர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் உங்க அப்பா என்ன காப்பாத்திட்டு என்னோட அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ணாரு, அப்பதான் அவரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவான். அப்போ நம்ம பாங்கி, அப்புறம் எப்படி எங்க அப்பாவை கொலைகாரன்னு சொன்னாங்கன்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, எல்லாம் என்னாலதான், நான் தான் தப்பான சாட்சி சொல்லிட்டேன், அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அது மட்டும் இல்ல அந்த கேஸ்ல ப்ராசிக்யூட்டரா இருந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் என்ன அப்படி சொல்ல வச்சுட்டாருன்னு சொல்லுவான். அதுக்கு பாங்கி, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அழுதுட்டே கேப்பா. நம்ம ஹீரோ, நான் என்னதான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் உன்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிட்டு பாங்கின்னு சொல்லுவான். ஆனா நம்ம பாங்கி ஒண்ணுமே பேசாம அழுதுட்டே அங்கிருந்து வெளியே வந்துருவா. கட் பண்ணா இங்க இந்த சிலுக்கு அழுதுட்டே இருப்பா. அப்போ பாங்கியும் வந்து, ஏன் நீ அழுதுட்டு இருக்கன்னு கேட்க அவளும், அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு பாங்கிய கேப்பா. உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழுதுப்பாங்க. அங்க ஒரே அழுகாட்சியா இருக்கும். பாங்கியும் இந்த சிலுக்கும் கட் பண்ணிட்டு அவங்க ஃபீலிங்ஸ் அழுது ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாஸ் டிஸ்ட்ரிக்ட் அத்தானிய மீட் பண்ணி பேசுறான். உங்க பையனை கொன்னது அந்த மெமரிஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கானே அந்த ஜங்கன்சு தான், அவன் தான் உங்க பையனை கொன்னது, தேவையில்லாம நீங்க யாரையும் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி, இங்க பாருங்க, இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறதா இருந்தா நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பாஸ், அவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க, ஒரு ப்ராசிக்யூட்டரா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானிய பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப தப்பா இருக்கு, என்னுடைய அப்பா பேரு உங்களுக்கு தெரியுமா, ஹெங்மன்சூர் தான் எங்க அப்பா பேரு அப்படின்னு சொல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி ரொம்ப ஷாக்கிங்கா, என்ன ஹெங்மன்சூடைய பொண்ணானி அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம பாங்கியும், ஆமா நான் அவரோட பொண்ணுதான், நீங்க பண்ண ஒரு தப்பால என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னு சொல்லுவா. உங்களால பாதிக்கப்பட்டவருடைய பொண்ணுதான் நான் அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா ஒன்னும் கல்பிரேட் கிடையாது, அதே மாதிரி நானும் உங்க பையனை கொல்லல, நீங்க நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட்னு என்னைக்குமே நினைக்காதீங்க, இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவா. எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா என்ன வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அத பத்திலாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, எங்க அப்பா ஒரே இன்னசென்ட், அவர் இது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணதில்ல, இதுக்கு மேலயும் நீங்க அடுத்து உங்க லைஃப்ல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. அவனை நல்லாவே திட்டிட்டு அங்கிருந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவா. நம்ம ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஃபீல் பண்றல எனக்கு தெரியும், நீ அப்போ சின்ன பையன், சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் ஃபீல் பண்ணணும், இருந்தாலும் நீ என்னோட அப்பாவுக்கு எதிரா சாட்சி சொல்லி
சொல்லியிருக்கேன், அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா நான் கொடுப்பேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஜீவுக்கும் எனக்கு தெரியும் நீ திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம பாங்கி இல்ல நான் திரும்பலாம் வரல, ஆனா என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸும் என்னுடைய ஒர்க்கையும் நான் பிரிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா. கட் பண்ணா இங்க மீட்டிங் ரூம்ல எப்பயும் போல நம்ம பாஸ் கலாச்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ கத்துவான், ஒரு ப்ராப்பர் மீட்டிங் ஒரு நாளாவது என்ன நடத்த விடுறீங்களா, ஒரே நாய்ஸியா இருக்கு அப்படின்னு திட்டுவான். கட் பண்ணா இந்த சைக்கோவை இன்வெஸ்டிகேஷன் பண்றான் நம்ம ஹீரோ. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்பான். இந்த சைக்கோவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதுக்காக உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கத்துவான். அப்புறம் நம்ம சாப் ஒண்ணு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றா. அப்போ இந்த சைக்கோவும் ஆமா நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், இன்னும் ஒருத்தரையும் நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சாப் ஒண்ணு இன்வெஸ்டிகேஷனை முடிக்க அப்ப டிஸ்ட்ரிக்ட் அத்தனி வந்து அந்த சைக்கோவை கார்ல கூட்டு போறா. அது எதுக்காகனா நம்ம சாப் ஒண்ணு இந்த சைக்கோவை விசாரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி கேட்டுட்டு இருக்கான். நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி பையனை கொன்னதை ஒத்துக்கிறான். அவனை நான் கொல்லும் போது அப்ப என்ன பார்த்து காப்பாத்துங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்பான்னு பாவமா கத்துனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதை கேட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இவனை ரிவெஞ்ச் எடுக்க கூட்டிட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் ப்ராசிக்யூட்டரா ஆயிட்டான். அந்த வக்கீல் கோர்ட்டை எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்ப கால் பண்ணி இந்த சைக்கோ அவன் பண்ண கொலையை ஒத்துக்கிட்டான், ஆனா எல்லா கொலையும் இல்ல டிஸ்ட்ரிக்ட் அத்தானி பையனை கொன்னதை மட்டும் ஒத்துக்கிட்டான்னு சொல்லுவா. அவன் இப்ப ஒத்துக்க என்ன காரணம்னு ஜீவ கேட்க அதுக்கு நம்ம சாப் பண்ண சொல்லுவா, இவன் சொன்னதை எல்லாரும் கேட்டுட்டாங்க, அதனாலதான் அவன் மத்த கொலையை ஒத்துக்காம இதை மட்டும் ஒத்துக்கிட்டான்னு சொல்லுவா. ஹீரோவும் இந்த சைக்கோவும் டிஸ்ட்ரிக்ட் அத்தானியும் எங்க போயிருக்காங்கன்னு தேட போறான். அப்ப நம்ம பாங்கி வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. ஜீவு அவசரமா போறத பார்த்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேக்குறா. ஜீவுக்கும் நான் முக்கியமான வேலையா போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாங்கி நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல டிஸ்ட்ரிக்ட் அத்தானி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஜீவுக்கு சொல்லுவான், என்ன அவரு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா? அப்போ ஜீவுக்கு யோசிச்சுட்டு இத நான் எதிர்பார்க்கல, டிஸ்ட்ரிக்ட் அத்தானிக்கும் இதுல ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கதான் போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அத்தானி மன்னிப்பு கேட்டதை பாங்கி அப்பா மேல போட்ட பொய் கேஸுக்காக இல்ல, அவன் பையனை கொன்னது நம்ம பாங்கி இல்லன்னு உண்மை தெரிஞ்சதுனாலதான் பாங்கி கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அத்தானி அவன் பையனை எந்த இடத்துல கொன்னானோ அதே இடத்துல இந்த சைக்கோவை கூட்டிட்டு வந்து பழக்குறான். இப்போ நம்ம பாங்கியும் ஜீவுக்கும் கார்ல பேசிட்டே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தலைமறைவா இருப்பாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி அந்த சைக்கோவை எங்க கூப்பிட்டுட்டு போயிருப்பான், நான் ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னா எங்க கூப்பிட்டுட்டு போயிருப்பேன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பாங்கிக்கு ஒரு ஐடியா வருது. அப்ப சொல்லுவா, இது நானே யோசிச்சது, ஒருவேளை அவங்க பையனை கொன்ன அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே கூப்பிட்டு போயிருந்தா, இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க, சோ அங்க கூப்பிட்டு போயிருந்தா அப்படின்னு அவ கேப்பா. அந்த நேரம் அந்த டிரைவரை ட்ராக் பண்ணதுல அவங்க அங்கதான் போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ பாங்கியும் ஜீவுக்கும் அங்க போறாங்க. இவங்க அங்க போறதுக்குள்ள என்னோட அப்பாவி பையனை கொன்னது நீதானேன்னு சொல்லி நம்ம சைக்கோவை போட்டு இவன் அடிக்கிறான். அதுக்கு அந்த சைக்கோ சொல்லுவான், உன் பையன் வேணா அப்பாவியா இருக்கலாம், ஆனா நீ கிடையாது இல்லன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்க. இந்த சைக்கோவும் சொல்றான், 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லவ்வரை நாசம் பண்ணி கொன்ன மிருகங்களை நீதானே வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்த, உன்னை பழிவாங்க தான் உன் பையனை கொன்னன்னு சொல்றான். டிஸ்ட்ரிக்ட் அத்தானி கோவமா கத்தி எடுத்து குத்த வரும்போது நம்ம சைக்கோ சும்மா இருப்பானா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். கரெக்டா அந்த நேரம் ஜீவுக்கும் பாங்கியும் அங்க வந்துருவாங்க. அப்ப சைக்கோ தப்பிச்சு ஓட பார்க்க ஜீவுக்கு அவனை துரத்திட்டே போறான். அப்படியே இவங்களுக்கும் செம்ம ஃபைட் வந்துருது. ஜீவுக்கு ஃபைட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுறான். பாங்கி அங்க இருந்து ஓடி வந்து சைக்கோவை நெஞ்சிலேயே ஒரு உத விடுறா. அவ்வளவுதான், அவனும் சுருண்டு விழுந்துடுறான். ஜீவுக்கு ஷாக் ஆயிட்டு நீ அடிச்சேன்னு ஆச்சரியமா பாக்குறான். சைக்கோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கூடவே டிஸ்ட்ரிக்ட் அத்தனையும் அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க சட்டத்துக்கு எதிராக கொலை முயற்சி பண்ணதாக தான் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லுவா. ஒரு வழியா எல்லாம் முடிச்சுட்டு பாங்கி சொல்றா, இங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கேயே எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு ஜீவுக்க கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் அவங்க மெமரிஸ ஷேர் பண்ணிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டரா ஜாயின் பண்ண போறான். தாவும் மத்த ஆபீசர்ஸும் நம்ம ஜீவுக்க வெல்கம் பண்றாங்க. இவனும் தேங்க்ஸ் பண்ணிட்டு, ஆனா நான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு நினைச்ச ஆளு இங்க இல்லையேன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஜிங்கன்சுவை விசாரிக்க வந்திருக்கான். நம்ம ஜீவு கேள்வி கேட்கும் போது ரொம்ப திமிரா எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். ஜீவுக் ஆமா
நீ ரொம்ப பெரிய ஆளுதான், என்கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ராசிக்யூட்டர் சா கிட்ட உண்மையை சொல்லிருக்கேன்னு வீடியோவை காட்டுவான். ஜங்கன்சு எனக்கு தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சிரிச்சுட்டே சொல்லுவான். இப்ப ஜீவு கடுப்பாகி உனக்கு நான் இப்பவே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்க நம்ம பாங்கியும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாங்கி கேப்பா, நீங்க ஏன் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேப்பா. அதுக்கு சிரிச்சுட்டே, சரி உன்னை பத்தி சொல்லு, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேப்பான். பாங்கி எனக்கு குழப்பமா தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ரொம்பலாம் யோசிக்காதம்மா, உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். நீங்க உங்க மனசு சொன்னதை தான் கேப்பீங்களான்னு பாங்கி கேப்பா. நம்ம ஃப்ரெண்ட், ஆமா நான் என்னுடைய மனசு சொல்றதை தான் கேப்பேன், இப்பயும் ஒருத்திய நான் சின்சியரா லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு அவன் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல நம்ம பாஸ், மிஸ்டர் பேங்க் நீங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீசரா ஜாயின் பண்ண போறீங்களான்னு கேட்பான். அதுக்கு நம்ம பேங்க் சொல்லுவான், ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க, சோ நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜீவ கூட ப்ராசிக்யூட்டரா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாஸ் அதுக்கு நான் ஆனுவல் இன்கம்ல 20% இன்க்ரீஸ் பண்றேன்டா, நீ இங்கேயே இருன்னு கேட்பான். அதுக்கு நம்ம பேங்க் சொல்லுவான், என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறீங்களா, 50% ஓகே அப்படின்னு சொல்ல, நம்ம பாஸ் என்னடா நீ ஓவரா ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஜீவுக்கு டென்ஷன் ஆகி, ஒரு நாளாவது ப்ராப்பர் மீட்டிங் நடத்தி விடுறீங்களா, இன்னைக்கு நம்ம ஒழுங்கா மீட்டிங்க நடத்தி ஆகணும், ஒழுங்கா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். சா சொல்லுவான், ஆமா ஜோகன்சு கேஸுக்காக தான் நம்ம இங்க எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவா. அதுக்கு நம்ம பாஸ், என்ன இன்னைக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜீவுக்கு சொல்லுவான், அவன் உண்மையை எதுவும் ஒத்துக்க மாட்டேன்றான், சோ அவனை பத்தி நம்ம இன்னும் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சா சொல்லுவான், அவன் வீட்ல இருந்து நான் எடுத்த ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட தானே இருக்கு, அதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது பொய்யான எவிடன்ஸ், யாரோ அதை அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க, அது இல்லீகலும் கூட, சோ நம்ம அதை யூஸ் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை பத்தி நல்லா விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லுவான். ஜங்கன்சு தனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த மாதிரி ஆக விடக்கூடாது, நம்ம ஜங்கன்சுவை ஆக்சிடென்ட் பண்ணி தப்பிச்சு ஓடுன டிரைவரை கண்டுபிடிச்சிட்டாவே இதுல பாதி கேஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா அவன் இப்பத்திக்கு தலைமறைவாயிட்டான், ஆனா அவனோட வைஃபை நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னு நான் போலீஸ்க்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், சோ சீக்கிரமாவே அந்த டிரைவரை பிடிச்சிடலான்னு நம்ம சா சொல்லிட்டு இருப்பா. ஓகே நம்ம அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த கேஸ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஜீவுக்கு சொல்லுவான். ஒரு வழியா இவங்க மீட்டிங்கை முடிச்சிட்டு பாங்கியும் நம்ம பேங்க்கும் இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனா நான் இந்த கேஸ பண்ணல, இதுல சம்பந்தப்பட்டவங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன், ஆனா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களுடைய பையனா இருந்ததுனால இந்த கேஸ என்ன பண்ண விடலன்னு இந்த ஆளு சொல்லுவான். இப்போ பாங்கி டிஸ்ட்ரிக்ட் அத்தனிய விசாரிக்க வந்திருக்கா. அப்போ சொல்றா, உங்களை இப்படி பார்க்க எந்த விதமான பாவ உணர்வும் வரல, ஏன்னா எனக்கும் மிஸ்டர் ஜீவுக்கும் அவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு நம்ம அத்தனி சொல்லுவாரு, நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பாங்கி சொல்லுவா, ஆமா கேட்டீங்க, ஆனா இவ்வளவு ஈஸியா உங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ண கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரையும் நீங்க வாதாடி தப்பிக்க வச்சிருக்கீங்க, இதுல ஜுங்கன்சுவும் சம்பந்தப்பட்டிருக்கான், ஒழுங்கா அந்த கேஸ பத்தி சொல்லுங்க. அதுக்கு அவன் ஒண்ணுமே பேசல. அப்படி கட் பண்ணா நம்ம பாங்கி நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். அப்ப ஹீரோ கேப்பா, நான் சாப்பிட போறேன், உனக்கு ஏதாவது ஃபுட் வேணும்னா சொல்லு நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி கேட்க, பாங்கியும் அவளுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இருக்கிறதுல இந்த ஹோட்டல் தான் ரொம்ப பெஸ்ட், நல்ல டேஸ்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு பாங்கி சொல்லுவான். அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானே போய் விசாரிச்சதையும் சொல்றா. ஒரு சின்ன பொண்ண கேங் ரேப் பண்ணிருக்காங்க, இதுல இன்வால்வ் ஆன ஒரு சில பேரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்க பேரண்ட்ஸ் இந்த கேஸ பணத்தை கொடுத்து மூடி மறைச்சிட்டாங்க, கடைசியில அந்த பொண்ணு மேலேயே பழிய போட்டுட்டாங்க, அதனால அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டா, இந்த கேஸ எடுத்து நடத்தி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தராம தப்பிக்க விட்டது யாருன்னா ஜங்மு யங் அப்படின்னு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானே தான் சொல்றா. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கத்தான் ஜுங்கன்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி பையனை கொலை பண்ணிட்டான்னு சொல்றா. ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி தான் இப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கும் தோணுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம பாங்கி கேப்பா. நான் இந்த கேஸ எடுத்து பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் ஜுங்கன்சோ கிட்ட விசாரிக்கிறான். அப்போ சொல்லுவான், உன்னை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போனால அந்த டிரைவர், அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அப்புறம் நீயும் இதுல இருக்கன்னு என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னையும் இதுல சேர்த்துட்டாங்களா, இது ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஜுங்கன்சு சொல்ல நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவான் நம்ம ஜீவு. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் டீடைல்ஸ் சொல்றான். அப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். இவன் உண்மைய சொல்லிட்டு இதுல ஜுங்கன்சுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ ஜுங்கன்சுவை விசாரிக்கிறான். ஒரு பிரைவேட் வேர் ஹவுஸ்ல வச்சு அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணிருக்கீங்க, நீங்களும் இதுல ஒருத்தர் தானேன்னு கேட்பான். ஜுங்கன்சு அக்செப்ட் பண்ண மாட்டான். இந்த கேஸ்ல எனக்கு சம்பந்தம் இல்லன்னு எமோஷனல் ஆகி கத்துறான். உன்னை விட மாட்டேன்டா, என்னுடைய வாயாலேயே உண்மைய வர வைக்க பாக்குறியான்னு எமோஷனல் ஆகி கத்துவான். நம்ம ஜீவு மறுபடியும் அவனையே பாயிண்ட் பண்றான். அவனோட கோவத்தை தூண்டி விடுறான். அதுக்கப்புறம் இவன் டென்ஷன் ஆகி நான் ரேபிஸ்ட் இல்ல, உண்மையை சொல்லணும்னா நான் அவங்கள பனிஷ் பண்ணதான் பார்த்தேன், அவங்கள நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவான். அப்புறம் கோர்ட்ல கேஸ தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ ஹாப்பியா எல்லாரும் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்க அப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்பான், நிஜமாவே ஜுங்கன்சு ஸ்டோரி தான் என்னன்னு கேட்பான். அந்த டிரைவர் சொன்னதை நம்ம ஜீவுக்கு சொல்லுவான். ஆமா, ஜுங்கன்சு ஒரு லூசர், ஒன்னு ஃப்ரெண்டோட சேர்ந்து இருப்பாங்க, இல்லனா அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க. அவன் அப்படி பண்ண காரணம் நிஜமாவே அந்த பொண்ணு மேல கிரஷா இருந்திருக்கான்னு சொல்றான். அப்ப நம்ம பேங்க் சொல்லுவான், அப்படின்னா அவன் லவ் பண்ண பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனால காப்பாத்த முடியல, அதனாலதான் இப்போ அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம பாஸும் பாங்கிய அப்ரிஷியேட் பண்றாரு. இப்ப இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப நம்ம பாங்கி அவளோட மெமரிஸ நினைச்சு பாக்குறா. ஜீவுக்கு அவளுக்காக பண்ணதை யோசிச்சு பாக்குறா. அட் த சேம் டைம் ஜீவுக்கும் அங்க வரான். அப்போ நம்ம பாங்கி, நான் உங்களை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன், நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்து ஜீவுக்கு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவும் கண்ணாலேயே பேசி ஹக் பண்ணி கிஸ் பண்ண பாங்கி பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுந்துக்கிறா. அப்போ இந்த சிலுக்கு ஒரு நார்மல் மனுஷி மாதிரி நீ இருக்கவே மாட்டியா, வீக்கெண்ட் ஃபுல்லா இந்த சோஃபால தான் இருக்க, குளிக்க கூட இல்ல, ஒழுங்கா போய் குளி, அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த சோஃபாவை கிளீன் பண்ணிட்டு போன்னு சொல்ல நம்ம பாங்கி எனக்கும் என்ன ஆச்சுனே தெரியல, இப்பெல்லாம் நான் மோசமா இருக்கேன்னு சொல்றா. அந்த நேரம் நம்ம ஹீரோ அங்க வந்து இந்த சிலுக்கு கிட்ட உள்ள வரலாமான்னு கேட்பான். இந்த சிலுக்கும் வாங்க வாங்க, அவளை இந்த சோஃபால இருந்து ஃபர்ஸ்ட் எழுப்பி விடுங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோ பாங்கி ஃபர்ஸ்ட் எழுந்து உன்னோட தலைமுடிய சரி பண்ணுன்னு பாங்கி கிட்ட சொல்லுவான். அதுக்கு நம்ம பாங்கி நீங்க உள்ள வராதீங்க, நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா என்ன, நான் தான் முன்னாடியே உன்னை பாத்துருக்கேனே, நீ ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா கூட அழகா தானே இருப்பேன்னு சொல்ல நம்ம சிலுக்கு ரொம்ப ஒரு சீன் போட்டு சிரிப்பா. ஓகே பாங்கி, நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் வெளியே வானே. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பேசுறாங்க. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், ஆனா நீ என் போன் காலை பிக் பண்ணவே இல்ல, நீ என்ன அவாய்ட் பண்றியான்னு நம்ம ஹீரோ கேட்பான். நம்ம வாங்கி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட போன்ல பேலன்ஸ் இல்லன்னு சொல்லுவான். அப்புறம் எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் நம்மளுக்குள்ள சண்டை வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லுவா. ஒரு வழியா இவங்க பேசி முடிச்சு அவுட்டிங் போலான்னு பிளான் பண்றாங்க. நம்ம பாங்கி ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புறா. அதுக்கு இந்த சிலுக்கு, அடி பாவி, உன்னை நான் அவ்வளவு நேரம் எழுப்புனேன், நீ எழுந்துக்கவே இல்ல, இப்ப ஜாலியா கிளம்பிட்டியான்னு கேப்பா. நம்ம பாங்கி ஓகே ஓகே அதை விடு, என்ன பாரு நான் அழகா இருக்கேனா பர்ஃபெக்டா இருக்கேனா அப்படின்னு கேப்பா. இந்த சிலுக்கும் இதெல்லாம் மேக்கப்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இங்க வா அப்படின்னு சொல்லி அவ மேக்கப் போட்டு விடுவா. நம்ம பாங்கியும் ஜாலியா கிளம்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க. இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி என்னோட பையன் கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன், நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான், நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, நடந்த தப்புக்கு நான் வருத்தப்படுறேன், ஜுங்கன்சு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கத்தியவே நான் எடுத்தேன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ இனிமேல் நீங்க டிஸ்ட்ரிக்ட் அத்தானியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பதவியில இருந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஜுங்கன்சு கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு, அவன் செஞ்ச தப்புக்காக அவன் செஞ்ச கொலைக்கலாம் எவிடன்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால கோர்ட்டும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான். இந்த ஹாப்பியான விஷயத்த பாங்கி அவன் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ டைமே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு என் வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். நம்ம பேங்க் எங்க போறீங்க, பெண்டிங் கேஸ்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்ல அட பாவீங்களா என்னடா இது சத்திய சோதனை மனசுக்குள்ளே சொல்லிட்டு பாங்கி கிட்ட நான் வர லேட் ஆகும் பாங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணி விடுவான். பாங்கி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம சாவும் நம்ம சிலுக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க, எனக்கு தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி இவங்க மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுவாங்க. இங்க இவங்க மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம ஹீரோ அங்க வர அப்ப நம்ம ஃப்ரெண்டும் அங்க வந்துருவான். ஆனா அதுக்குள்ள இவங்க செம்ம டைட்ல இருப்பாங்க. இந்த சிலுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேப்பா. நம்ம பாங்கிய ஜீவ கூப்பிட்டு போறான். நம்ம ஃப்ரெண்டு டேய் என்னடா இவளுங்க கிட்டயா என்ன விட்டுட்டு போறேன்னு கேப்பான். நம்ம ஹீரோ டேய் நீ இந்த மாதிரி
மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாங்கிய நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு சாவை வீட்டுல வந்து விட்டுட்டு ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு நான் அப்புறம் வரேன்னு சொல்ல நம்ம சாக்கு நம்ம ஃப்ரெண்ட புடிச்சு போனதுனால இப்ப இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சாவை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் பாங்கியும் அவங்க லைஃப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு சாவை பார்த்து நம்ம லைஃப பத்தி கொஞ்சம் பேசலாமான்னு கேட்பான். நம்ம சாவும் சொல்லுவா சாரி நான் அன்னைக்கு தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. நம்ம ஃப்ரெண்ட் அதுக்கு இங்க பாரு நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். உன்னை ஜீவ் கூட பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் என்ன குறைச்சிக்கிட்டேன். பட் நான் இன்னும் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றான். நம்ம சா எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவா. நம்ம ஃப்ரெண்டும் அதுக்கு ஓகே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம பாங்கிக்கும் நம்ம ஹீரோக்கும் அபிஷியலா அடிக்கடி சண்டை வருது. பர்சனல் லைஃப்ல செம்ம ரொமான்டிக் கப்பல் தான். அப்புறம் இவங்க 4 பேரும் பேசிட்டு வராங்க. அப்ப நம்ம நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுடா. பொண்ணுங்க ரொம்ப கோவப்பட்டா அப்போ நீ ஐ எம் சாரின்னு சொல்லிடு அப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு சொல்லுவான் நம்ம ஜீவு கிட்ட. கட் பண்ணா நம்ம பாங்கி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜீவுக்கு வீட்டுக்கு வருவா. அப்ப ஜீவுக்கு சொல்லுவான் தெரியும் பாங்கி தெரியும் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் என்ன பார்க்க ஓடி வந்துட்டியான்னு கேட்பான். அதுக்கு நம்ம பாங்கி சொல்லுவா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ஒரு மீடியா இன்டர்வியூ இருக்கு அதான் நான் கொலை பண்ணலன்னு கோர்ட்லயே சொல்லிட்டாங்கல்ல அதனாலதான் ஓகே ஓகே நான் எந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கேன்னு வந்து சொல்லு. அவளும் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி போட்டு போட்டு காட்டுறா. கட்டுனா நம்ம ஜீவுக்கால ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யவே முடியல. எந்த நேரமும் பாங்கி நினைப்பாவே இருக்கு. பாங்கிக்கு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் பாங்கியும் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். பேங்க் கேப்பா நீங்க என்ன இந்த பக்கம்னு கேட்க நம்ம பாங்கியும் இல்ல சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு இப்ப ஹாப்பி ஆயிடுது. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. கட் பண்ணா நம்ம சா நீ ஏன் எனக்கு ஒரு நைட்ல இருந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணலன்னு கேட்க நம்ம ஃப்ரெண்டும் சாரிப்பா ஒர்க் அதிகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் நான் மெசேஜ் பண்ணலன்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிலுக்குக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்குது. ஏன்னா அவ கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆனா நம்ம சா கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டால அதனால அவளுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. இப்போ மீட்டிங் ரூம்ல வழக்கம் போல நம்ம பாஸ் மீட்டிங்க நடத்த விடாம டைவர்ட் பண்றாரு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கோவமா இன்னைக்கு ஒழுங்கா மீட்டிங்க நடத்த விடுங்கன்னு கத்துவான். அப்போ நம்ம பாஸ் அவர் ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஸ்டோரிய சொல்ல அவங்க எல்லாம் ஜோடியா ஐயோ சாமி முடியல அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. நம்ம பேங்க் அச்சச்சோ நான் இன்னைக்கு தனியா மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா நம்ம பாங்கி கைய பிடிச்சி லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணி அழகான ஒரு ரிங்க போட்டு விடுவான். வாங்கி சொல்லுவா நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என் லைஃப் ஃபுல்லா உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். இனிமேல் நீ தான் என்னோட லைஃப் நீ இல்லாம நான் இல்லைன்னு ரொம்ப அழகா ரொமான்டிக்கா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. பர்சனலா எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சீரீஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.